எதுக்காக இன்ஃபெர்டிலிட்டி பத்தி பேசணும்? அது இவ்ளோ பேர் வந்து இந்த செஷன்ல ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில ரொம்ப இந்த சர்ஜரிக்கல் ஓரியன்டடான அந்த இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹையரான இதில போயிட்டுருக்கு. ஸோ இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரீட்ல இல்லன்னா வந்து ஒரு பர்ட்டிகுலர் டவுன் ஏரியாவா இருக்கு அப்படின்னா, சுத்தி 4, 5 இன்ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸாவது இருந்துருது. நம்ம கல்யாணம் ஆகிற கப்புள்ஸும் எப்படி பார்த்தீங்கன்னா, லைக் ஃபர்ஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ் ட்ரை பண்றாங்க. 3 மந்த்தே வந்து இல்ல பேபி செட் ஆகலன்னா ஸ்ட்ரெயிட்டா டாக்டர் கிட்ட போயிறது. நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு? லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு? நம்ம என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி திங்க் பண்ணாம, ஸ்ட்ரெயிட்டா வந்து ட்ரீட்மெண்ட் ஓரியன்டட் மெத்தட்ஸ்க்கு நம்ம போறோம். அப்ப பீரியட்ஸ் நார்மலா இருக்கா? இல்லன்னா அதுக்கு ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணலாம்னு சொல்லுவாங்க. குரோத் ப்ராப்பரா இல்ல ஒரு எஃப்எஸ்ஹெச் இன்ஜெக்ஷன் போடுறது. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஐயுஐ பண்றது, ஐவிஎஃப் பண்றது. அதுக்கப்புறம் வந்து போய் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம் ப்ராப்பரா இல்ல அவருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றது. இதே மாதிரியான ஒரு ரொட்டீன்ல வந்து நம்ம போய்க்கிட்டே இருக்கோம். பட் நம்ம யோசிச்சு பார்த்திருக்கோமா என்னைக்காவது நம்மளுடைய லைக் ஆன்சிஸ்டர்ஸ் நம்மளுடைய தாத்தா பாட்டிங்களுக்கு இருந்த காலகட்டத்தில் இந்த அளவுக்கான ஒரு இன்ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸோ இல்ல வந்து பாட்டி எல்லாமே வந்து ஒரு டேப்லெட்ஸ் போட்டு தான் வந்து பீரியட்ஸ் ஆனாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இல்லையா? ஸோ அப்ப வந்து ஈவன் தோ அப்படி இருந்து கூட அவங்க வந்து ஒரு வீட்ல வந்து 5 சில்ட்ரன் 6 சில்ட்ரன்ஸ் சில வீட்டுல 10 சில்ட்ரன்ஸ் கூட இருந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்க வந்து எப்படி பார்த்தோம்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு குழந்தை இருந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு நம்ம வந்துட்டு அந்த ஒரு பேபிக்குமே நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இது எல்லாமே வந்து ஃபுட்ல வந்து ஈஸியா ரிவர்ஸ் பண்ணிக்க முடியுமா இந்த இஷ்யூஸ் எல்லாமே அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பாசிபிள். பட் அது என்னென்னலாம் நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவேர்னஸ் செஷன் தான் இன்னைக்கு. ஸோ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நிறைய டாபிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஒரு பென் அண்ட் பேப்பரோட ரெடியா இருந்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா அட் எண்ட் ஆஃப் செஷன் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுட்டு உங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே, ஆல்ரைட். ஹோப் மை ஸ்க்ரீன் இஸ் விசிபிள். யா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி பத்தி பார்க்கலாம். ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கும் போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து என்ன ரூட் காஸா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓஎஸ், பிசிஓடி, ஓவர்வெயிட், இந்த தைராய்டு இதெல்லாமே வந்து மேஜரான பார்ட்ஸ்ல இருக்கு. ஸோ ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இன் ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். இப்போ நீங்க பாக்குற பிக்சர்ல இருக்கதா வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓவரிஸ் இருக்கு. இது வந்து சினைப்பை அப்படின்னு நம்ம சொல்றோம். எஃகு வந்து வளரக்கூடிய இடம். இங்க மிடில் இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா யூட்ரஸ், கர்ப்பப்பை, நம்மளோட வெஜைனல் ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இந்த ஓவரிஸையும் இந்த யூட்ரஸையும் கனெக்ட் பண்ற இந்த டியூப் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த லேயரை வந்து எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ யூஸ்வலாவே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபீமேலுக்கு நம்ம பிறக்கும் போதே நம்மளோட பாடியில ஒரு 2 lakh எக் வந்து இருக்கும். நம்ம அம்மா கிட்டயோ நம்ம அம்மாவோட அம்மா கிட்ட இருந்தோ ஹெரிடிட்டிக்கலா வந்து ஒரு 2 lakhs எக்ஸ் வந்து நம்மளோட பாடியில வந்து இருக்கும். அதுல பியூபர்ட்டி அட்டன் பண்ணதுல இருந்து 100ல இருந்து 200 எக்ஸ் வந்து உங்களோட ஓவரிஸ்ல வந்து குரோ ஆக ஸ்டார்ட் பண்ணி எய்தர் நம்ம வந்து பீரியட்ஸா வந்து வரும் இல்ல அப்படின்னா வந்து அது பேபியா வந்து ஃபார்ம் ஆயிட்டு உங்களுக்கு வந்து டெலிவர் ஆகுது. இப்போ இந்த எக்கெல்லாம் எப்ப வளரணும், என்னைக்குள்ள வளரணும், எந்த சைஸ்ல வளரணும், இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா நம்மளோட ஹார்மோன்ஸ் தான். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் எங்கேருந்து செக்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயின்ல மூளையில ஹைப்போதலாமஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த ஹைப்போதலாமஸ்க்கு பின்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா பிட்யூட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாண்ட் இருக்கும். அந்த கிளாண்ட்ல இருந்து அந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து செக்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ வந்து நிறைய பேர் நிறைய ஹார்மோன் டெஸ்ட் எடுத்துக்கும் போது உங்களுக்கு தெரியும் எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், ப்ரொலாக்டின், டெஸ்டோஸ்டிரான், ஆண்ட்ரோஜன் இந்த மாதிரி வேரியஸ் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற ஹார்மோன் பேரு எஃப்எஸ்ஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். எஃப்எஸ்ஹெச்சோட வேலை என்னன்னா உங்க முட்டை எவ்வளவு தூரம் வளரணும், என்னைக்குள்ள வளரணும், இது எல்லாத்தையுமே வந்து தீர்மானிக்கிறது அந்த எஃப்எஸ்ஹெச் தான். நிறைய பேர் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிருப்பீங்க இல்லையா? அதுல என்ன நம்ம அப்சர்வ் பண்றோம், எக் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு, என்னைக்குள்ள எவ்வளவு வளர்ந்துருக்கு, இன்னும் எவ்வளவு வளரணும், ரப்சர் ஆயிருக்கா இல்லையா, ஓவல்யூட் ஆயிருக்கா இல்லையா, இதெல்லாமே நம்ம செக் பண்றோம். அப்ப அந்த ஃபாலிக்கல் அப்படிங்கிறது வளர்ந்த அந்த முட்டை தான். ஸோ ஒன்ஸ் அந்த எஃப்எஸ்ஹெச் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே ரெண்டு பேர் ஓவர்லயுமே 100ல இருந்து 200 எக்ஸ் வந்து க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஆனா எல்லா எக்குமே சக்சஸ்ஃபுல்லா வளருமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒன்னோ ரெண்டோ, சில சைக்கிள் ஒரு 3 எக்ஸ் க்ரோ ஆகலாம், சில சைக்கிள் ஒரு 5 எக்ஸ் க்ரோ ஆகலாம். அது உங்களோட பாடியோட மெட்டபாலிசம் பொறுத்து அந்த எக்கோட அந்த கவுண்ட் ஆஃப் த எக் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஒன்ஸ் அந்த எக் வந்து சக்சஸ்ஃபுல்லா வளர்ந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் அது என்ன ஆகணும், ஃபெர்டிலைசேஷன் ஆகிறதுக்கு ரெடி ஆகணும். அப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லூட்டினைசிங் ஹார்மோன் அப்படிங்கிறது இப்ப ரிலீஸ் ஆகும். எல்ஹெச் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே இங்க இருக்கக்கூடிய அந்த வளர்ந்த அந்த எக் இதை வந்து நம்ம சிலியான்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டியா ஹேர் மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா அது சிலியான்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அப்சர்வ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா ஃபெலோப்பியன் டியூப் மூலமா மூவ் ஆயிட்டே வரும். இங்க வந்து யூட்ரஸோட அப்பர் பார்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெட் ஃபார்ம்ல ஒரு ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியால வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபேஸ் தான் நம்ம வந்து ஓவல்யூஷன் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. யூஸ்வலி டாக்டர்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஃபேஸ்ல வந்து இன்டர்கோர்ஸ்ல இருங்க, நிறைய சக்சஸ் ரேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு சொல்றது உண்டு. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஃபேஸ்ல நீங்க இன்டர்கோர்ஸ்ல இருக்கீங்க அப்படிங்கும் போது ஸ்பெர்ம் இதுக்குள்ள என்டர் ஆகுதுன்னா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க எக்கும் ஹெல்த்தியா இருந்து இங்க வர ஸ்பெர்மும் ஹெல்த்தியா இருந்துச்சுன்னா ரெண்டுமே மேட் ஆகி ஜைகோட்டா ஃபார்ம் ஆயிட்டு உங்களுக்கு பேபியா டெலிவர் ஆயிரும் வித்தின் சம் 9 months.
இப்போ நம்மளோட கான்செப்ட்ல இப்ப இந்த இடத்துல எக்கோட ஹெல்த் வந்து ப்ராப்பரா இல்ல வர செமனோட ஹெல்த் ப்ராப்பரா இல்ல நமக்கு இன்டர்கோர்ஸே இல்ல அப்படிங்கிற கான்செப்ட்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அந்த ஃபாலிக்கல் ரப்சர் ஆயிட்டு ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபாலிக்கல் மட்டும் கிடையாது, ரெண்டு பக்கம் ஓவரீஸ்ல இருக்கக்கூடிய எக்குமே வந்து ரப்சர் ஆகி ப்ளீட் ஆகும். அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், பீரியட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நம்மளுக்கு எப்படி இருக்கு, ஒரு மாதிரி இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இல்லையா? சோ லைக் 2 மாசத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆகுறது, 3 மாசத்துக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் ஆகுறது. சில கப்பல்ஸ் கிட்ட, சில லேடிஸ் கிட்ட நம்ம கேட்கும்போது 6 மந்த்ஸாவே பீரியட்ஸ் ஆகலாம், வருஷத்துக்கு 2 தடவை தான் நான் பீரியட்ஸ் ஆவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இர்ரெகுலரா இருக்கு அப்படிங்கும் போது, irrespective ஆஃப் தட் நீங்க பீரியட்ஸ் ஆகுறீங்களோ ஆகலையோ, உங்க பிரெயின் இந்த ஹார்மோன்ஸ் சுரந்துகிட்டே தான் இருக்க போகுது. அப்போ நீங்க பீரியட்ஸ் ஆனாலும் ஆகலைனாலும் அடுத்த 30 days ஆனதுக்கு அப்புறம் எஃப்எஸ்ஹெச் ரிலீஸ் ஆகும். திருப்பி எக் வந்து டெவலப் ஆகும், ஃபாலிகல்ஸா மாறும். திருப்பி உள்ளாரே ஸ்டாக்னன்ட் ஆகுது. திருப்பி நீங்க என்ன ஆகுது, அடுத்த 30 days ஆகும்போது திருப்பி அது ஃபாலிகல்ஸா டெவலப் ஆகுது. ஆனா உங்களுக்கு பீரியட்ஸே ஆகுது இல்ல. இதே மாதிரி ரொட்டீனலா நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும் போது, இல்ல வந்து நீங்க பீரியட்ஸ் டேப்லெட் போட்டு தான் ஸ்டிமுலேட் பண்றீங்க அப்படிங்கும் போதும் ப்ராப்பரா எல்லா எக்குமே வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. அப்போ அந்த எக்ஸ் எல்லாமே எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட ஓவரிஸ்குள்ளாரே ஸ்டாக்னன்ட் ஆகி நின்றுட்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல அந்த அக்யூமுலேட் ஆன அந்த எக்ஸ் எல்லாம், அந்த சேர்ந்து இருக்க அந்த எக் எல்லாமே என்னவா மாறுதுன்னா நீர்க்கட்டிகளா உருமாறியது. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், வாட்டர் சிஸ்ட் ஆர் சிம்பிள் சிஸ்ட், நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்றாங்களே, அதுதான் அது. இன்னும் நிறைய பேத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து பிளட் கிளாட்ஸ் இருக்கும், ரத்தம் வந்து போய் கட்டிரும். அதை வந்து நம்ம ஹெர்மாய்டு சிஸ்ட்னு கூட சொல்லுவாங்க, சாக்லேட் சிஸ்ட் நிறைய பேர் சொல்றது உண்டு. இது செகண்ட் டைப் ஆஃப் சிஸ்ட். தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேத்துக்கு டெர்மாய்டு ஃபைப்ராய்டு மாதிரி கொழுப்பு கட்டிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. லைக் அதை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து டெர்மாய்டு ஃபைப்ராய்டு சிஸ்ட் எல்லாமே பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இப்போ வந்து லாப்ரோஸ்கோப் பண்றது, ஓவரியன் ட்ரில்லிங் பண்றது, இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ்குள்ள போறாங்க. ஸோ இப்போ லாப்ரோஸ்கோப் அப்படிங்கிறதுமே சிஸ்ட் ரிமூவல் ப்ராசஸ் தான். ஆனா அது ஒரு டெம்பரவரி தான். ஒரு 3 monthsக்கு அந்த சிஸ்ட் வந்து மறுபடியும் திருப்பி ஃபார்ம் ஆகாம அதை வந்து நம்மளால இது செக்யூர் பண்ணிக்க முடியுமே தவிர, திருப்பி லைக் ஆஃப்டர் 3 months வருமானு கேட்டால் கண்டிப்பா வரதுக்கான சான்சஸ் 99% இருக்கும். அதே மாதிரி ஓவரியா ட்ரில் பண்ணி உள்ளக்க சிஸ்டை எடுக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்க அந்த எக்கோட குவாலிட்டிஸுமே வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் லாப்ரோஸ்கோப் பண்றதும் உண்டு. இதில் இந்த மாதிரி ஃபார்மேட்ல வரதா நம்ம வந்து என்ன சொல்றோம், இந்த மாதிரி சிஸ்ட் ஃபார்ம் ஆயிரதா நம்ம என்ன சொல்றோம், பிசிஓஎஸ், அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ். பாலி அப்படின்னா மெனி, சிஸ்ட்னா நான் சொன்ன நீர்க்கட்டிகள், ஓவரிஸ் போது நம்ம ரெண்டு சைடு ஓவரிஸ் டிஃபைன் பண்றாங்க. இப்போ உங்களோட ஸ்கேன்ல பாத்தீங்கன்னா தெரியும், ரைட் ஓவர் இவ்வளோ இருக்கு, லெஃப்ட் ஓவர் இவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேருக்கு பயலேட்டரல் பிசிஓஎஸ் போட்டிருப்பாங்க. பயலேட்டர்னா ரெண்டு சைடுமே சிஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து இந்த ஓவரிஸ்ல வந்து நமக்கு சிஸ்ட் எதுவும் ஃபார்ம் ஆகல. அது இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி இந்த சிஸ்ட் எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம பாலிசிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். பாலிசிஸ்ட் இருந்தாலுமே நமக்கு வந்து ஃபெர்டிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். செகண்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த எக் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த யூட்ரஸ்க்கு மூவ் ஆயிட்டு வரும்னு, இந்த டியூப்ஸ்லேயே வந்து பிளாக்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டியூபல் பிளாக்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் அதை ஸ்கேன் பண்ணி பார்த்து டெஸ்ட் பண்றது உண்டு. சில பேருக்கு அதை பத்தின அவேர்னஸ் இல்லை அப்படின்னா அவங்க அதை பத்தி திங்க் பண்ணாமலே வந்து இன்டர்கோர்ஸ்ல இருக்கும் போது சம்டைம்ஸ் இங்கேயே வந்து பேபி வந்து ஃபார்ம் ஆயிரும். அதை வந்து எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஸ்கேன்ல தெரியாது, ஒரு மேபி 1 or 2 months போறப்போ நமக்கு அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் நோ கேஸ், அது அபவுட் தான் பண்ணி ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் போகும். இன்னும் நிறைய பேருக்கு ரொம்ப சிவியரா போறப்போ இந்த டியூபே கட் பண்ணி எடுத்துருவாங்க, டியூபெக்டமின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன் சைடு ஓவரி வச்சு தான் நம்ம ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். இது செகண்ட் டைப். தேர்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல எண்டோமெட்ரியம் அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும். இந்த எண்டோமெட்ரியமோட திக்னஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட எம்எம்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பீரியட்ஸ் ஆகிற டைம்ல, மென்சஸ் டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 4 mm இருக்கணும். இதுவே வந்து உங்களோட ஓவல்யூஷன் ஃபேஸ் போறப்ப அது ஒரு 14 mm இருக்கணும். இந்த மாதிரி வந்து அந்த அந்த திக்கன் அண்ட் தின்னிங் வந்து ப்ராப்பரா நடந்துட்டு இருக்கணும். அப்நார்மலா ரொம்ப வீக்கம் அடைஞ்ச மாதிரி திக்கனிங்கா இருந்தாலோ, இல்ல வேற ஏதாவது ரொம்ப தின்னிங்கா போயிட்டாலோ நமக்கு வந்து சிவியரான பெல்விக் பெயின் இருக்கும் பீரியட்ஸ் டைம் அப்போ. அதாவது இன்ஜெக்ஷன் போட்டாதான் வந்து சரியாகும் அப்படிங்கிற அளவுக்கு பெல்விக் பெயின் சில பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மல்டிபிள் மிஸ்கேரேஜஸ் கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சிஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுறது தான். ஓகே, ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸ் தான் மெயினா உங்களோட ஃபெர்டிலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணுது. இதுல ஏதாவது உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை கியூர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃபெர்டிலிட்டி ட்ரை பண்ணும்போது நேச்சுரல் பிரெக்னன்சி ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதெல்லாம் எதை வச்சு, என்னென்ன சிம்டம்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ண முடியும் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, சில பேருக்கு சிம்டமேட்டிக் பிசிஓடி இருக்கலாம், சில பேருக்கு அசிம்டமேட்டிக்கா இருக்கும். விச் மீன்ஸ் சிம்டம்ஸ் எதுவும் காமிக்காது, என்னடா அதுக்கு நமக்கு வந்து எதுவுமே இல்லை, நம்ம நல்லா இருக்கும், வெயிட்டும் ப்ராப்பரா இருக்கும், பீரியட்ஸும் நமக்கு நார்மலா இருக்கு, பட் இருந்தாலுமே நமக்கு ஏன் பேபி கன்ஃபார்மே ஆக மாட்டேங்குதுன்னு போய் கைனி கிட்ட பார்க்கும் போது தே வில் கெட் டு நோ லைக் சிஸ்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ சிம்டமேட்டிக் அண்ட் அசிம்டமேட்டிக் ரெண்டுமே இருக்கு. சிம்டமேட்டிக்ஸ்ல இருந்தா என்னென்ன சிம்டம் நீங்க வந்து ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹேர் ஃபால்.
பயங்கரமான ஹேர் ஃபால் இருக்கும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா ஷாம்பு மாத்தி யூஸ் பண்றேன், தண்ணி மாத்தி நான் யூஸ் பண்றேன், அதனால எனக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஈவன் வந்து ஒபிசிட்டி இருக்க பீப்புளுக்குமே வந்து சிவியர் ஹேர் ஃபால் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர் ரொம்ப அப்நார்மலா வந்து அப்பர் லிப்ஸ்லயோ இல்ல தாடையிலயோ இல்ல வந்து ஈவன் நிப்பிள்ஸை சுத்தி அதே மாதிரி வந்து நிறைய பிரைவேட் பார்ட்ஸ்ல கூட வந்து ரொம்ப அப்நார்மலான ஹேர் க்ரோத் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா பெல்விக் பெயின். ஆல்ரெடி நான் சொன்னதான் ரொம்ப வந்து பீரியட்ஸ் ஆகும்போது ரொம்ப சிவியரான பெயின் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் பிரெக்னன்சி. ஆப்வியஸ்லி பிரெக்னன்சியில வந்து ஒரு ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அடுத்தது வெயிட் கெயின். அப்நார்மல் வெயிட் கெயின் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணலாம். லைக் 2 monthsல நான் 10 kgs கெயின் பண்ணிட்டேன், 1 yearல எனக்கு 20 kgs மேல கெயின் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்குன்னா கண்டிப்பா உங்களுடைய கைனுக்கு நீங்க போய் பார்த்து உங்களுக்கு ஸ்கேன் அப்டமன் ஸ்கேன் பண்ணிருக்கணும். அடுத்தது irregular periods. நான் ஆல்ரெடி சொன்னதான் 2 months once வரது. நிறைய பேர் வந்து 40 days once வரது நார்மல் பீரியட்ஸ் நினைக்கிறாங்க. பட் நோ, 28 to 38 days வரது, சாரி 28 to 30 days வரது மட்டும்தான் நார்மல் பீரியட்ஸ். இதை தவிர உங்களுக்கு ஏதாவது மேபி ப்ரொலாங்டா 15 நாள் வந்தா 15 நாள் பீரியட் ஆயிட்டு இருக்கு, இல்ல வந்து எனக்கு ஒரு நாள் தான் வந்து வருது, அதுக்கு அடுத்த நாள் வந்து வரவே இல்லை, எனக்கு பேடே வைக்க தேவையில்ல, வெறும் ஸ்பாட்டிங்ஸ் தான் ஏற்படுது, இந்த மாதிரி எந்த ஒரு பீரியட்ஸ்ல வந்து உங்களுக்கு இஷ்யூ இருக்கு அப்படின்னாலுமே இட் டினோட்ஸ் irregular periods தான். சரி, கண்டிப்பா நீங்க அந்த டைம்ல வந்து என்னங்கிறத அப்சர்வ் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆக்னிஸ். மூஞ்செல்லாம் கொத 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 கொதன்னு ஆக்னி வந்திருக்கும். ஒரு மாதிரி சிஸ்டிக் ஆக்னிஸ்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது நிறைய பேருக்கு கியூர் ஆகுறது இல்ல. சோ இந்த மாதிரி இருக்கிற எல்லா சிம்டம்ஸ்மே வந்து இட் டினோட்ஸ் பிசிஓஎஸ் ஒரு பிசிஓடி இல்ல ஏதோ ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் பாடிக்குள்ள இருக்குங்கிறத டினோட் பண்ணுது. சோ இது மாதிரி வர்றதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம், வாட் ஆர் த ரீசன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அண்டர் வெயிட் அண்ட் ஓவர் வெயிட். ஓவர் வெயிட்டா இருக்கீங்க, அதாவது உங்க ஐடியல்ல வந்து ஓவர் வெயிட்டா இருக்கீங்கனாலும் சரி, ஐடியல்ல இருந்து அண்டர் வெயிட்ல இருக்கீங்க, ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்து யூ வில் எண்ட் அப் வித் திஸ் பிசிஓஎஸ் ஒரு பிசிஓடி. நிறைய பேர் நம்ம லீனா தானே இருக்கும், நமக்கே இது வருது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு விட்டுருவாங்க சொல்லிட்டா. பட் லீன் பிசிஓஎஸும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹைப்பர் தைராய்டிசம். தைராய்டு வந்து அதிகமாகும், அளவை விட அதிகமாகவோ செக்ரேட் ஆனாலோ இல்ல அளவை விட கம்மியா செக்ரேட் ஆனாலோ ஹைப்பர் தைராய்டிசம் ரெண்டு இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு பிசிஓஎஸ் இஷ்யூ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கட் ஸ்ட்ரெஸ் ஸ்லீப், அதாவது ப்ராப்பரா தூங்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாம ஒரு லைஃப் ஸ்டைல நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். கட் அப்படிங்கும் போது இன்டெஸ்டினல் ஹெல்த், அதாவது வந்து ப்ராப்பரா மோஷன் போறது, தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் பண்ணாம இருந்தீங்கன்னா கூட பிசிஓஎஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் லேக் ஆஃப் நியூட்ரிஷன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பிளேஸ். எங்களுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கே டைம் இல்லை மேம், வேலைக்கு போயிட்டு நாங்கள் வெளியில போய் சாப்பிட்டு இருக்கோம், நீங்க நியூட்ரிஷனை வேற பார்த்து பார்த்து சாப்பிட சொல்றீங்க, நிறைய டைம்ஸ் கேட்கறது உண்டு. ஸோ நம்ம நியூட்ரிஷனை நம்ம கண்டிப்பா கான்சென்ட்ரேட் பண்ணணும். விட்டமின்ஸ் எவ்வளவு சாப்பிட்றோம், மினரல்ஸ் எவ்வளவு சாப்பிட்றோம், அயன் ப்ராப்பரா எடுக்கிறோமா, ஃபைபர் வந்து நம்ம ப்ராப்பர் இன்டேக் பண்றோமா, நம்ம பாடியில் எல்லா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நார்மலா இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க வந்து ரெகுலரா செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது என்னங்கிறத நம்ம ஃபைனல் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஃபீமேல் இன்ஃபெர்டிலிட்டி வந்து லீட் பண்ணிட்டு போகுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல் இன்ஃபெர்டிலிட்டி. ஃபீமேல் மட்டும்தான் பிரச்சனை, மேலுக்கு எந்த பிரச்சனையுமே வராதா அப்படின்னு அப்படி கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் அண்ட் ஒர்க், நைட் ஷிஃப்ட் போறவங்க, ஐடி ஒர்க் பண்றவங்க, இந்த மாதிரி பார்க்கும்போது மேல் இன்ஃபெர்டிலிட்டி 40%, அதாவது இன்ஃபெர்டிலிட்டி கேசஸ் அப்படின்னு வராங்கன்னா 40% ஆஃப் த கப்புள்ஸ்ல வந்து மேல் தான் இன்ஃபெர்டைலா இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து கண்டிப்பா வந்து நம்மளே பிளேம் பண்ணிட்டு வி ஷுட் நாட் பி தேர். கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பா ஹஸ்பண்டோட செமனை டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியது ரொம்பவே எசென்ஷியல். ஸோ அப்போ செமன் அனாலிசிஸ் பண்றதுக்கு பண்ணும்போது என்னென்ன விஷயங்களும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், எவ்வளவு வேல்யூஸ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களை அந்த ஸ்பெர்மோட கவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா மோர் தென் 15 million per milliliter இருக்கணும். ஒரு மில்லிலிட்டர் ஆஃப் ஸ்பெர்ம் எடுக்கிறீங்க அப்படின்னா 15 millions வந்து ஸ்பெர்ம் செல்ஸ் இருந்திருக்கணும். அதே மாதிரி ப்ரோக்ரஸிவ் மொட்டிலிட்டி. மொட்டிலிட்டி அப்படின்னா ஒண்ணு கிடையாது, ஸ்பீட் ஆஃப் த ஸ்பெர்ம். கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா இப்ப எப்படி வந்து நம்ம ஒரு துப்பாக்கி இருக்கும், அதுல ஒரு தோட்டா வச்சிருப்பாங்க, அதை வந்து நம்ம சுடுறோம், அது வந்து எவ்வளவு ஃபாஸ்டா போகுதோ அதை பொறுத்து தான் அந்த டார்கெட் வந்து ஹிட் பண்ண முடியும். அப்போ அந்த மொட்டிலிட்டி அப்படிங்கிறது அந்த நீந்தக்கூடிய தன்மை தான். அப்ப அந்த ஸ்பெர்ம் வந்து ப்ராப்பரா வந்து நீந்தணும். அப்படி ப்ராப்பரா நீந்துச்சு அப்படின்னா மட்டுமே உங்களுக்கு வந்து அந்த போய் டார்கெட்டை போய் ஹிட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ அப்ப அந்த ப்ரோக்ரஸிவ் மோட்டிலிட்டி பாத்தீங்கன்னா 32% மினிமம் இருக்கணும். நீங்க ரிப்போர்ட்ஸ்ல பார்க்கும்போது ப்ரோக்ரஸிவ் மோட்டிலிட்டி இருக்கும், ரேபிட் மோட்டிலிட்டி இருக்கும், அண்ட் ஸ்லட்ஜிஷ் மோட்டிலிட்டி இருக்கும், நான் மோட்டிலிட்டின்னு இருக்கும். 4-5 காலம்ஸ் இருக்கும். அதுல நீங்க ப்ரோக்ரஸிவ் மோட்டிலிட்டி பார்க்கும்போது மினிமம் 32% இருந்தா மட்டும்தான் உங்களோட ஸ்பெர்ம் வந்து குவாலிட்டியா இருக்கும். ஈவன் தான் உங்க கவுண்ட் நல்லா இருக்கலாம், கவுண்ட் வந்து 15 மில்லியன் கூட இருக்கலாம், ஆனா 15 மில்லியன் ஸ்பெர்ம்ல அட்லீஸ்ட் 32% ஸ்பெர்ம் வந்து மூவ் ஆகிறதுக்கான மூவ்மெண்ட்ல இருந்திருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வந்து 4%க்கு மேல இருக்கணும். மார்ஃபாலஜின்னு ஒன்று கிடையாது, ஷேப் ஆஃப் தி ஸ்பெர்ம். 15 மில்லியன் ஸ்பெர்ம் இருந்தா கூட அதுல 32% ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி நல்லா இருந்தா கூட 4% ஸ்பெர்முக்காவது ப்ராப்பரான ஷேப் இருக்கணும். உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் நார்மல் ஸ்பெர்ம். ஒரு ஹெட் இருக்கும், ஒரு மிட் போர்ஷன் இருக்கும், ஒரு டெய்ல் இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு அதாவது சின்ன சின்னதா டிஃபெக்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹெட் டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம்,
இல்ல வந்து பாத்தீங்கன்னா மிட் பீஸ் இந்த மாதிரி ஏதாவது கட் ஆன மாதிரி இருக்கலாம், இல்ல 2 டெய்ல் இருக்கலாம், இல்ல வந்து டெய்ல் இப்படி வளைஞ்சு போயிருக்கலாம், இல்ல வெறும் ஸ்மால் டெய்ல்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்க எல்லா டிஃபெக்ட்ஸுமே வந்து செமன்ல இருக்கக்கூடிய மார்ஃபாலஜி டிஃபெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஷேப் வந்து சரியில்லாம போறது. அப்புறம் pH வேல்யூ வந்து 7.2க்கு மேல இருக்கணும். லிக்விஃபிகேஷன் டைம் வந்து லெஸ் தேன் 20 மினிட்ஸ், 20 மினிட்ஸ்க்குள்ள லிக்விஃபிகேஷன் ஆயிரணும். அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய செமன்ல கூடிய ஃப்ரக்டோஸ் லெவல்ஸ் வந்து 1.2 mg இருந்திருக்கணும். ஸோ இதுல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னா டெஃபினெட்லி மேல் வந்து இன்ஃபெர்டிலிட்டிக்குள்ள போறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். இதுக்கும் என்னென்ன ரீசன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரீசன்ஸ் ஆர் சேம். தைராய்டு இருக்கலாம், அண்டர் வெயிட்ல இருக்கலாம், ஓவர் வெயிட்ல இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டான என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிரைவர்ஸ், குக்ஸ், இவங்கெல்லாம் ரொம்ப அதிகமா இல்ல கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ற பீப்புள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹீட்டுக்கு வந்து அதிகமா வந்து அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க அப்படின்னா டெஃபினெட்லி செமன் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கும் சேம் தான். நியூட்ரிஷன்ஸ், ஸ்லீப், ஆல்கஹால் கன்சூமேஷன் ஏதாவது இருக்காங்கன்னா கண்டிப்பா அது வந்து அஃபெக்ட் பண்ணும் நம்மளோட ஸ்பெர்மை. அப்புறம் டீ காஃபி பழக்கம் இருக்கு அதிகமா, அப்புறம் வந்து ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ் யூஸ் பண்றது, இல்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸ்லனா கண்டிப்பா யூ ஷுட் டேக் கேர். அதே மாதிரி பிசிக்கல் டேமேஜ், சில பேருக்கு ஆக்சிடென்ட்ஸோ இல்ல வந்து விளையாடுறப்பயோ ஏதோ ஒரு பிசிக்கல் டேமேஜ் இருக்கு அப்படின்னா கூட நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கறத இங்க இன்னைக்கு பார்க்க போற கீ பாயிண்ட். அடுத்த ஸ்லைட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றது அது என்னன்னு. ஏன்னா ரெண்டு ரெண்டு பேர்த்தோட ஃபெர்டிலிட்டியுமே மெயினா இருக்கக்கூடிய பாயிண்ட் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். ஒரு சின்ன கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட்ஸோட ஒரு அப்ராக்சிமேட் காஸ்ட் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா மெடிசன்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ். இது சாதாரணமா ஸ்டார்ட் பண்றதா. பீரியட்ஸ் ஆகலைன்னா மெடிசன் கொடுக்குறது, ஸ்பெர்ம் மோட்டிலிட்டி கம்மியா இருந்தா மெடிசன் கொடுத்து ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்தது வந்து என்ன பண்றாங்க, இல்ல இன்ஜெக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது நான் சொல்ற மாதிரி எஃப்எஸ்ஹெச் இன்ஜெக்ஷன்ஸ், ப்ரொலாக்டின் இன்ஜெக்ஷன்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் கூட அந்த எக்கை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்ட்ராஃபிலோப்பியன் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. லைக் இந்த இந்த ப்ராசஸ்க்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 lakhs வந்து சார்ஜ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஐவிஎஃப். நிறைய பேர் நீங்க ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம். எக்கையும் வெளியில எடுத்துருவாங்க, ஸ்பெர்மையும் வெளியில எடுத்து ரெண்டையுமே லேப்ல க்ரோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஃபீமேலோடைய பாடியில இன்ஜெஸ்ட் பண்ணி அந்த பேபியை வந்து டெலிவர் பண்ணுவாங்க. இந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா 2.5 lakhs per சைக்கிள். இதுல சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது 30%க்கு கீழே தான். நெக்ஸ்ட் ஐயுஐ. ஐயுஐ அப்படிங்கிறதுமே வந்து ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ்ல வந்து 25,000க்கான ஐயுஐயும் பண்றவங்களும் இருப்பாங்க. சில ட்ரீட்மெண்ட்ஸ்ல 3 lakhs வரைக்கும் கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதாவது அவங்க எஃப்எஸ்ஹெச் இன்ஜெக்ஷன் போடுறது, எக் growth-க்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறது. இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்ல, செமனை மட்டும் எடுத்துட்டு நம்மளுடைய பாடியில வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. இது மோஸ்ட் ஆஃப் த ஐயுஐ ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து மேல் இன்ஃபெர்டிலிட்டி இருக்கவங்களுக்கு சஜஷன்ஸ் பண்ணக்கூடியது தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐசிஎஸ்ஐ. இந்த சைக்கிளுமே வந்து பாத்தீங்கன்னா இதுமே ஒரு லேப்ல வந்து க்ரோ பண்ணக்கூடிய ஒரு பேபி ஃபார்ம் மாதிரி தான். ஸோ இதுமே வந்து 2 lakhs per சைக்கிள் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கன்வென்ஷனல் ட்ரீட்மெண்ட்ஸ். பட் எப்படி ஃபுட் ரெமெடிஸ்ல நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்க போறோம். ஓகே. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன காசஸ் நிறைய காஸ் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த காஸ் என்ன, அதை நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்ணிக்க போறோம், நம்ம அதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோம், இந்த சைடு ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க கவனிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹை கார்ப் டயட், மல்டிபிள் ஈட்டிங். இதுவும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு இன்டர் ரிலேட்டடான ஒன்று. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஸோ ஏதோ ஒரு கார்போஹைட்ரேட் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது இட்லியா இருக்கலாம், தோசையா இருக்கலாம், பூரியா இருக்கலாம், டீயா இருக்கலாம், காஃபியா இருக்கலாம், இல்ல வந்து கொஞ்சம் நான் பிரியாணி சாப்பிட்றேன் இருக்கலாம், ரைஸா இருந்தா எடுக்கலாம். அதே மாதிரி ஈவன் ஒரு ஒரு பிஸ்கெட், ஒரு ஸ்வீட், ஒரு ஈவன் எதிர வாழைப்பழம், பனானா சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட அதுல ஃப்ரக்டோஸ் இருக்கு. இட்ஸ் அ ஃபார்மேட் ஆஃப் கார்போஹைட்ரேட். பிஸ்கட் சாப்பிட்றீங்க, பன் சாப்பிட்றீங்க, பிரெட் சாப்பிட்றீங்கனாலும் மைதா இருக்கு. ஸோ அதுவுமே ஒரு கார்போஹைட்ரேட் தான், ரிஃபைன்டு கார்பு. அப்போ கிட்டத்தட்ட நம்ம வாழக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியை தவிர எதை தொட்டோம்னாலும் அது கார்போஹைட்ரேட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் கார்போஹைட்ரேட் சம்மந்தப்பட்ட ஃபுட்டை நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா பாடி என்ன பண்ணும்னா சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகும். ஒவ்வொரு தடவை குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகும் போதும் நமக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளோட பேன்கிரியாஸ் இன்சுலின் ஹார்மோனை செக்ரேட் பண்ணும். இன்சுலினோட வேலையை நீங்க கொடுக்குற அந்த பர்டிகுலர் ஃபார்மேட் ஆஃப் அந்த குளுக்கோஸை எனர்ஜியா கன்வெர்ட் பண்றது தான். எப்பப்பெல்லாம் பண்ணும் அப்படின்னா எப்பப்பெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்களோ அப்பப்பெல்லாமே பண்ணும். கால் எஞ்சோ டீ காஃபி குடிக்கிறீங்களா, இன்சுலின் செக்ரேட் ஆகும். திருப்பி ஒரு டிஃபன் சாப்பிட்றீங்களா, குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகி இன்சுலின் ட்ரிகர் ஆகும். ஏன்னா நம்ம டிஃபனுங்கும் போது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, உப்புமா, சேமியா அதிகமா சாப்பிட்றோம். சாம்பார் வச்சா கூட கொஞ்சம் பருப்பு இருக்குது தப்பிச்சிருவோம், ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம். சட்னியோ குருமாவோ வச்சிட்டிங்கன்னா அதுவும் இல்லை. அந்த அன்னைக்கு லஞ்சு ஒரு கப் ரைஸ் தான் சாப்பிட்றேன், நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப சூசி வெஜிடபிள்ஸ் வச்சிருப்பாங்க. உருளைக்கிழங்கு பிடிச்ச அளவுக்கு புடலங்காய் பிடிக்காது. அப்ப நியூட்ரிஷன் என்ன ஆகுறது, ஃபுல்லா அந்த இடத்துல லேக் ஆயிரும். அதே மாதிரி திருப்பி நைட் ஆனா ஒரு டின்னர், இடைப்பட்ட டைம்ல டீ காஃபி ஸ்நாக்ஸ் வேற. அது இல்லாம நம்ம நல்லது கெட்டதுக்குன்னு போல நம்ம சாப்பிடுறோம். இதுலயும் இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், கிட்ஸ் கிட்ஸ் வச்சிருக்க அம்மாங்க இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ். மிச்சமாயிருச்சுனால அதையும் அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க, வேஸ்டா போயிரும் சொல்லிட்டு. இந்த மாதிரி பண்றத நம்ம என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஈட்டிங்ஸ். உணவு இடைவேளை அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா
பசித்த பின் புசி, அதாவது பசி ஏற்பட்டதுக்கு அப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நமக்கு எப்படின்னா நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிருப்போம். டைம் ஆயிடுச்சுன்னா பசிக்குதோ பசிக்கலையோ அந்த மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபுட் இன்டேக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த மல்டிபிள் ஈட்டிங் பண்றதும் சரி, ஹை கார்ப் டயட்டிங்னா ஒண்ணு ஆல்ரெடி நான் சொன்னதுதான். வெறும் கார்போஹைட்ரேட் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களையே அதிகமா நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டுக்குமே வந்து குளுக்கோஸ் ரிலீஸ் ஆயிருக்கும். ஆனால் நீங்க வந்து ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் எதுவும் பண்ணல, ரொம்ப செடென்டரியான லைஃப் ஸ்டைல் தான், நார்மல் லைஃப் ஸ்டைல் தான் மேம். நான் பெருசா நான் வந்து ஜிம்முக்கு போய் வெயிட் தூக்குறது கிடையாது, நான் வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் கிடையாது, களத்துல இறங்கி வேலை பார்க்கணும் அதுவும் கிடையாது, நான் உட்காந்து இடத்துல வேலை பார்ப்பேன், சிட்டிங் ஜாப் தான், கம்ப்யூட்டர் ஜாப் தான், கொஞ்சம் வீட்டில் இருக்க வேலை மட்டும் தான் செய்வேன். நீங்க ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடிய ஒரு பர்சன், செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கீங்க அப்படின்னா உங்க பாடிக்கு நீங்க கொடுக்குற அத்தனை குளுக்கோஸையும் எனர்ஜியா மாத்தணுங்கிற அவசியம் கிடையாது. சில விஷயங்களை அது கன்வெர்ட் பண்ணும், மீதி என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா நம்ம பாடியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சிடும். எப்படி நீங்க வந்து இன்னைக்கு நம்ம உங்க குழந்தைங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் ஏதோ குழந்தை வரும்போது அதுக்கு நம்ம பணம் சேமிக்கணும்னு ஓடிட்டு இருக்கோமோ, அதே மாதிரி தான் பாடி என்ன பண்ணும்னா அந்த குளுக்கோஸை சேவ் பண்ணி வச்சுக்கும். அது சும்மா சேவ் பண்ணா கூட பரவாயில்ல, அது ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி பாடிக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோர் ஆகிறது தான் ஒபிசிட்டியாவோ வெயிட் அதிகமா ஆகுறதாவோ இல்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆட்டோ இம்யூனிட்டி டிசார்டர்ஸ் பிசிஓஎஸ் பிசிஓடி இந்த மாதிரி ரிசல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அத இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகுறவங்க எல்லாருமே குண்டாயிருவாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ரொம்ப லீனா இருப்பாங்க, 50 கிலோ தான் இருப்பாங்க, ஆனா கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும், பிசிஓடி இருக்கும், தைராய்டு இருக்கும், டயபெட்டிக்லயும் இருப்பாங்க. இந்த மாதிரி கேசஸும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம டயட்ல என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம லோ கார்ப் டயட்டிங்கா மாத்த போறோம் வித் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ஸ்ல நம்ம வந்து 12:6 சைக்கிள், 8:6 சைக்கிள் ஃபாஸ்டிங் பண்ணி பண்ணி இன் பிட்வீன் சைக்கிள் நம்ம சாப்பிட்டு இருப்போம். அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா யாருக்கு, அதாவது யார் யாருக்கு என்னென்ன மாதிரி ஃபார்மேட்ல சாப்பிடும்போது அது எஃபெக்டிவா இருக்குங்கிறது கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இன்டேக் பண்ணும். யூடியூப்ல பார்த்தேன் அவங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் பண்ணாங்க நானும் பண்றேன்னா இல்ல, அது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். ஆனா நமக்கு எந்த சைக்கிள்ல சாப்பிடும்போது நம்ம பாடிக்கு எக்ஸ்க்ளூசிவா நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லோ கார்ப் டயட்டிங், கார்போஹைட்ரேட் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை கம்மி பண்ணிட்டு ஒரு 20% சாப்பிட்டுட்டு ரிமைனிங் கூடிய 80ல ப்ரோட்டீன்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ், ஃபேட்டன் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க பாடியில சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா பாடி என்ன பண்ணுது, ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணிருக்க அந்த ஃபேட்ல இருந்து எனர்ஜி கன்வர்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் லாஸும் ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பிசிஓஎஸ் பிசிஓடி இந்த மாதிரி இஷ்யூஸ்மே ரிவர்ஸ் ஆகும். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஆட்டோ இம்யூனிட்டி டிசீசஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம பாடிக்கு நோய் எதிர்ப்பு சக்திங்கிற ஒரு விஷயமே அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் கொடுக்கறது தான். அந்த இம்யூனிட்டி சிஸ்டமே நம்ம பாடிக்கு எதிர்த்து திரும்பிடுச்சுன்னா எந்த மெடிசன் கொடுத்தாலும் அதை அக்செப்ட் பண்ணாது. அதனாலதான் வந்து டயபெட்டிக்கோ தைராய்டுக்கோ பிசிஓடிக்கோ ஒரேடியா கியூர் பண்றதுக்கு மெடிசன்ல எதுவுமே இருக்காது. தலைவலி வந்தா டோலோ போட்டா தலைவலி போயிடும்னு சொல்ல முடியும் இல்லையா? ஆனா வந்து இந்த மாத்திரை போட்டா தைராய்டு போயிடும், இந்த மாத்திரை போட்டா நீங்க டயபெட்டிக் போயிடும் சொல்லவே முடியாது. லைஃப் லாங் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருங்க, மேபி சரியாகலாம் அப்படிங்கிற ஒரு கன்செப்ஷன் தான் நம்ம எடுத்துட்டு போக முடியும். ஆனா அந்த ஆட்டோமேட்டிக் டிசார்டர்ஸை இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்றது மூலியமா நம்மளால ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். அதை தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண டெக்னிக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோ கார்ப் டயட்டிங், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். இதுல இன்னும் வேற என்னெல்லாம் டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம அப்ளை பண்ணலாங்கிறத அடுத்தடுத்த ப்ராசஸ்ல பார்க்கலாம். லோ ப்ரோட்டீன் இன்டேக். புரோட்டீன் நம்ம ஒரு நாளைக்கு யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா 1 கிலோ இருக்கவங்க அந்த 1 கிலோ வெயிட்டுக்கு 1 கிராம் புரோட்டீன் சாப்பிடணும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 60 கிலோ இருக்கீங்கன்னா 60 கிராம் புரோட்டீன் சாப்பிடணும். 80 கிலோ இருக்கீங்கன்னா 80 கிராம் புரோட்டீன் சாப்பிடணும். நம்ம ஹார்லிக்ஸ் விளம்பரத்திலே பார்த்திருக்கலாம் இல்லையா? அப்படிதான் வந்து விளம்பரமே படுத்துறாங்க. பட் ஆஸ் தட் இஸ் அ ரியல் ஃபேக்ட். அப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், புரோட்டீனே ரொம்ப கம்மியா இருக்கு, நான் ஒரு முட்டை சாப்பிட்டுறோம் டெய்லியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முட்டையில வெறும் 5 கிராம் தான் புரோட்டீன் கிடைக்குது. அப்ப மித்த சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் எங்க போகுது? நம்ம தான் வந்து அதை வந்து பார்த்து சாப்பிடணும். ஸோ நீங்க எங்ககிட்ட டயட்ல வரீங்கன்னா உங்களோட புரோட்டீன் லெவல்ஸ் வந்து 1 கிலோ வெயிட்டுக்கு 1 to 1.5 கிராம்ஸ். அதுலயும் நிறைய கேட்டகரி இருக்கு. செடென்டரியா இருக்கவங்களுக்கு 1 கிராம் சாப்பிட்டா போதும். ஃபீடிங் பண்றீங்க, இல்ல நான் வந்து அண்டர் வெயிட்ல இருக்கேன், இல்ல வந்து பிரெக்னன்சில இருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்னால மோர் தேன் 1 கிராம்ஸ், 1.5 or 2 கிராம்ஸ் per your வெயிட்டுக்கு நீங்க எடுத்துட்டு போகணும். இதெல்லாம் உங்களோட கோச்சஸ் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோ ஃபைபர் இன்டேக். நார்ச்சத்து சம்பந்தப்பட்ட காய்கறிகளை ரொம்ப தவிர்த்துக்கிறது. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். நிறைய பேருக்கு கீரை பிடிக்காது, பூசணிக்காய் பிடிக்காது, புடலங்காய் பிடிக்காது, இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவா ஒரு வெஜிடபிள்ஸ் பிடிக்காது ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நார்ச்சத்துங்கிறது அதிகபட்சமா வந்து நமக்கு கிடைக்கிறது எதுல குட் குட் ஃபைபர் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன், ஸ்வீட் பொட்டேட்டோஸ், வெண்டைக்காய், பூசணிக்காய், புடலங்காய், கீரை இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் ரொம்ப அதிகமா கிடைக்கும். ஸோ அந்த ப்ராப்பரான ஃபைபர் இன்டேக் இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் எண்ட் ஆகுது. கான்ஸ்டிபேஷன் வரும், அதோட சேர்த்து ஃபேட்டி லிவர் டிசார்டர்ஸும் வந்துடும். நிறைய பேர் இந்த பெல்விக் ஸ்கேன் எடுத்துட்டு வரவங்க ஏதோ இலவச இணைப்பு மாதிரி ஃபேட்டி லிவரோடய வராங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃபைபர் இன்டேக்கை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஏன்னா இப்ப வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பாலிஷ்டு ரைஸே பளபளன்னு இருக்கணும், ப்ரௌன் ரைஸ் எல்லாம் சாப்பிடுறது இல்ல. சக்கரை கூட நமக்கு அப்படியே பளபளன்னு இருந்தாதான் சாப்பிடுறோம். ஃபைபர் ஏதாவது இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்த்து டினோட் பண்ணி சாப்பிடுறது கிடையாது. அப்ப கண்டிப்பா உங்களோட மீல ஒரு ஃபைபர் மீல் எக்ஸ்க்ளூசிவா நீங்க செய்ய போற இந்த டயட்ல இருக்கும். அடுத்தது விட்டமின்ஸ் ஆர் மினரல்ஸ் டெஃபிஷியன்சி.
யாருமே வந்து ஹார்மோன்ஸ் டெஸ்ட் பண்றீங்களே தவிர உங்க பாடியில விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ப்ராப்பரா இருக்காங்க டெஸ்ட் பண்ணதே கிடையாது. ஏன்னா ஹார்மோன்ஸே ப்ராப்பரா செக்ரேட் ஆகணும்னா உங்க விட்டமின்ஸ் சரியா இருந்தா மட்டும் தான் ஹார்மோன்ஸ் சரியா உங்களுக்கு செக்ரேட் பண்ண முடியும். அப்போ நீங்க செக் பண்ணும்போது ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கா? விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிகமா கிடைக்கிறது நமக்கு ஃப்ரூட்ஸ்ல தான் கிடைக்கும். நம்ம எப்படி ஒரு ஆப்பிள் எடுத்து 4 வெட்டி குடும்பத்தில் இருக்க 4 பேர் ஒன்னொன்னு சாப்பிட்டு இருப்போம். ஷேர் பண்றது நல்ல விஷயம் தான். ஆனா நீங்க ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா கூட அதுல இருக்கக்கூடிய உங்களுக்கு விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் மினரல்ஸ் வந்து ப்ராப்பரா கிடைக்குமானா கிடைக்காது. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நாளைக்கு 13 டைப்ஸ் ஆஃப் வைட்டமின்ஸ் அண்ட் 11 டைப் ஆஃப் மினரல்ஸ் கன்சியூம் பண்ணும். அவ்வளோ சாப்பிடணும்னா அட்லீஸ்ட் ஒரு 5 டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஒரு ஃப்ரூட்ஸ் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அவ்வளோ சாப்பிட்டு கூட உங்களுக்கு வந்து இன்னும் டெஃபிஷியண்டா இருக்குன்னா மார்க்கெட்ஸ்ல நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கும். உங்க கோச்சஸ் கிட்ட ரீச் பண்ணி அதுக்கு ஏதாவது சப்ளிமெண்ட் எல்லாம் பண்ண முடியுமா கூட நீங்க வந்து அவங்க கிட்ட இன்புட் கேட்டு நீங்க அதை கூட இன்டேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் ஸ்லீப் ஆர் எக்ஸசைஸ். தூக்கம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்கும்போது 2 மணிக்கு தான் மேம் தூங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேக் ஆஃப் ஸ்லீப் ஆர் எக்ஸசைஸ் இருக்குன்னா கண்டிப்பா உங்களோட ஸ்லீப் வந்து மினிமம் 6 to 8 hours இருக்கணும். ரொம்ப போட்டு பயங்கரமா நான் வந்து ஜிம் பண்ணாதான் வந்து எனக்கு பிசிஓடி சரியாகும் அப்படியெல்லாம் கிடையாது. பட் மினிமலா ரொம்ப செடன்டரியா உட்காந்துட்டு உட்காராம ஒரு 20 minutes வாக்கிங் பண்றது, சின்ன சின்ன யோகாஸ் அடாப்ட் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இன்னும் உங்க பாடி ரொம்ப ஆக்டிவாவே இருக்கும். ஓகே. ஸோ இந்த மெயின் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நீங்க ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களோட பிசிஓஎஸ், பிசிஓடி, இன்ஃபெர்டிலிட்டி, தைராய்டு, டயபெட்டிக் இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் சரி பண்ணிக்க முடியும். உங்களோட வெயிட்டை நீங்க லூஸ் பண்ணலாம். ஸோ இது மட்டும் போதுமா மேம் அப்படின்னு கேட்டா உங்க ஆப்டிமல் ஹெல்த் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டான பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டுமே இருக்கு. பிசிக்கல் ஹெல்த்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்றோம், இல்லை வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கோம், நீங்க டேக்கிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் அண்ட் அடிக்குவேட் ரெஸ்ட். பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நம்ம எந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னா நல்லா பாசிட்டிவா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா என்கிட்ட டயட்டுக்கு வரும்போதே வந்து நிறைய பேர் சொல்றது உண்டு. என் மாமியார் சொல்றாங்க, மேம் ஐவிஎஃப் பண்ணி இவளுக்கு குழந்தை பிறக்கல, இவள டயட் பண்ணி குழந்தை பெற்றுக்கு போறாளாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் வரும். அதே மாதிரி நீங்க வந்து ஃபேட்டா இருக்கீங்க, ரொம்ப குண்டா இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் குறைச்சதுக்கு அப்புறம் என்ன இப்படி இழைச்சிட்ட டொக்குள், இந்த மாதிரி நல்லாவே இல்லை, இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வரும். இதெல்லாம் நீங்க மைண்ட் பண்ணாம அதே மாதிரி ஏதோ ஒரு டயட்டை கொடுக்குறோம் அப்படிங்கும் போது இன்னும் நீ இவ்வளவுதான் சாப்பிடுறியா, இதெல்லாம் சாப்பிட்டா சரி ஒட்டு வராது, இதெல்லாம் வந்து ஒத்து வராது, நீ நிறைய சாப்பிடணும், அப்ப சாப்பிட்டீங்கன்னா தான் நல்லா வந்து ஹெல்த்தியா வந்து பிரெக்னென்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய வரும். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பண்ணது கரெக்டா பண்றீங்கிற ஒரு பாசிட்டிவான மென்டல் ஆட்டிடியூட் நீங்க எடுத்துக்கணும். கண்டிப்பா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் நீங்க மெயின்டைன் பண்ணணும். இப்போ குழந்தை வேணுங்கிறதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட பாடியில வந்து அன்வான்ட் ஹார்மோன், அதாவது கார்டிசோல்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் ரிலீசிங் ஹார்மோன், இந்த இதுவும் அளவுக்கு அதிகமாக ரிலீஸ் ஆகும்போது உங்க பாடி வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பா பாசிட்டிவா இருந்திருக்கணும். அதே மாதிரி நல்ல அடிக்குவேட் ரெஸ்ட், நல்லா தூங்கி எழுந்திருக்கணும். ஓகே. ஸோ இதுதான் மேஜர் திங்ஸ். இதெல்லாம் சொல்லிட்டீங்க மேம், இது எப்படி டயட், இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும், நாங்கள் நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ்டு டயட் பிளான்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது இப்போ வந்து வந்த உடனே நிறைய பேர் மெசேஜ்லேயே ஹை மேம் டயட் சார்ட் ப்ளீஸ் தான் அனுப்புவாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது, என்ன இஷ்யூன்னு தெரியாது, அவங்க ஏஜ் எவ்வளோன்னு தெரியாது, ஈவன் சம்டைம்ஸ் ஜெண்டரே தெரியாது, மேலா ஃபீமேலா என்னன்னே தெரியாம கேட்குறாங்க, நமக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா உங்க கோச் கிட்ட நீங்க ரீச் பண்ணும்போது உங்களை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க. இந்த மாதிரி எனக்கு தைராய்டு இருக்கு, பிசிஓடி இருக்கு, இவ்வளவு வருஷமா இருக்கு, நான் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன், பி டிரான்ஸ்பரண்ட், நீங்க என்ன சொல்லுங்க எல்லாமே சொல்லுங்க. தென் அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி ஒரு டயட்டை கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. ஏன் கஸ்டமைஸ் பண்ணணும், நீங்க கொடுக்கலாம்ல, அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பீங்க. பட் ஆனா அவங்களோட பாடி ஒத்து போகுமானா கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க வச்சுக்கோங்க. நீங்களும் உங்க சிஸ்டரும் ட்ரெஸ் வாங்க போறீங்க. அவங்க வந்து ஒரு எக்ஸ்எல்ல இருக்காங்க, நீங்க ஒரு எம்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க ட்ரெஸ் நீங்களும் உங்க ட்ரெஸ் அவங்களும் போட முடியுமா? இல்ல இல்லையா? நமக்கு எது ஃபிட் ஆகுது அது கொஞ்சம் லூஸ் விட்டக்கூடாது. டெய்லர் கிட்ட போய் நம்ம வந்து டக் பிடிச்சி நல்லா ப்ராப்பரா இருக்கான்னு பார்த்து நம்ம வாங்கிட்டு வரோம். ஒரு ட்ரெஸ்ஸுக்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய பாடி இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன்ஸ் அண்ட் லெவல்ஸ்ல எந்த அளவுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரே வீட்டில தான் உட்காந்துருப்போம், தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மா, நம்ம குழந்தைங்க, அந்த மாதிரி எல்லாரும் ஒரே சாப்பாடு தான், ஒரே இடத்துல தான் தூங்குறோம். அடுத்த நாள் பார்க்கும் போது அப்பா அம்மாவோட சுகர் லெவலும் நம்மளோட சுகர் லெவலும் தாத்தா பாட்டி சுகர் லெவலும் மேட்ச் ஆகும்னா ஆகாது. ரொம்ப டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஏன்னா அந்த பாடி வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கறத நீங்க தான் பாத்துக்கணும். அப்படி மேபி எல்லாத்துக்குமே ஒரு டயட் பிளான் இருக்கு அப்படின்னா யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நானே உட்காந்துக்கலாம். யாருமே ஒபிஸ் ஆகணும்னு அவசியமே கிடையாது இல்லையா? பட் அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. உங்க பாடிக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இன்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது, நான் ஸ்கிரீன்ல வந்து ஒரு சில பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். பட் நீங்க வந்து உங்களோட கோச்சஸ் கிட்ட வந்து 1-to-1 கால் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுமாங்கிறதே பார்த்து கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் HbA1c, அதாவது சுகர் லெவல்ஸ் நம்ம பாக்குறது தான். இப்ப நிறைய பேர் ஈவன் 7 years 8 yearsல வந்து பார்க்கும்போது சில ரிப்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 7 வயசு தான் ஆகுது, நீங்க நம்ப மாட்டீங்க, ப்ரீ டயபெட்டிக்ல இருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ வந்து டயபெட்டிக் இருக்கோமா, ப்ரீ டயபெட்டிக் இருக்கோமா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். லிபிட் ப்ரொஃபைல் இஸ் நத்திங் பட் கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ். நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த பிசிஓடியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிக்மெண்டேஷன் இஷ்யூஸ், பெல்லி ஃபேட் அதிகமாக போடுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். தைராய்டு ஆப்வியஸ்லி கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் டாக்டர்கிட்ட போகும்போது பீரியட்ஸ் ஆகலன்னு சொன்னாலே வாயிலிருந்து வர வார்த்தை தைராய்டு, ஹீமோகுளோபின் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ தைராய்டு டெஸ்ட் மேண்டேட்ரி. ஹீமோகுளோபின் மினிமம் 12 இருக்கணும். ஃபீமேலாக இருந்தீங்கன்னா, மேலாக இருந்தீங்கன்னா 13 இருக்கணும். செமன் அனாலிசிஸ் உங்களுடைய ஏஜ் ஆஃப் லைக் உங்களுடைய எவ்வளோ வருஷமா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அதை பொறுத்து உங்க கோச் கிட்ட டிஸ்கஷன் பண்ணி செமன் அனாலிசிஸ் எப்படி வேணும், என்ன வேணும்னு கேட்டுக்கோங்க. அப்டமன் ஸ்கேன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஹார்மோனல் டெஸ்ட் ஒரு சிலர் சொன்னாலும் அதையும் எடுத்துக்கோங்க. விட்டமின் டி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். விட்டமின் டி 30 இருக்கணும். உங்களோட எக் ப்ராப்பராக க்ரோத் ஆகி ரப்சர் ஆகிறதுக்கும் உங்க செமன் ப்ராப்பராக ரிலீஸ் ஆகிறதுக்கும் விட்டமின் டி 30 இருக்கணும். ஸோ இந்த டெஸ்ட் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் டயட் பிளான் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி. ஸோ யா, தேங்க்யூ. ஸோ அட்லீஸ்ட் ஐ திங்க் ஒரு குட் நான் ஒரு சென்ஸ் ஆஃப் திங்ஸை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கம்யூனிட்டியில் டயட் பண்ணி டெய்லியுமே ஒரு பாசிட்டிவ் ப்ரெக்னன்சி வந்துடும். நிறைய பேர் என்னோட ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை அவங்களோட கோச்சஸோட ஸ்டேட்டஸை பார்க்குறவங்களா இருக்கலாம். கண்டிப்பாக வந்து டெய்லியும் அந்த பாசிட்டிவ் ப்ரெக்னன்சி கொடுத்துட்டே இருக்கும். அப்போ எல்லா கிளைண்ட்ஸுமே நீங்க வந்து பார்க்க முடியாது. பட் சில கிளைண்ட்ஸோட மெசேஜஸ் நான் உங்களுக்கு இங்க ஒரு சின்ன ஒரு வீடியோவா போட்டு வச்சிருக்கேன். நீங்க பாருங்க ஒரு 2 மினிட்ஸுக்கு. அது எந்த அளவுக்கு வந்து நம்மள வந்து ஒரு எமோஷனல் டச்சா வந்து அந்த அந்த வீடியோ எடுத்துட்டு போகுன்றதை நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, லெட் மீ ஷேர். ஓ அம்மா, என்னம்மா, என் இசை தேடும் சுரம் யாவும் நீ அம்மா. ஆயிரம் ஆனாலும் அன்னை போல் நேரிலே பேசிட கூடுமோ தெய்வம் இங்கே. ஒரு முறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீ அம்மா. காவலில் உன் போல் ஏதம்மா, உன் போல் அம்மா யாரம்மா. உன் விரல்களை பிடித்திடும் போது கிடைக்குதே பிரபஞ்சமே. தாயே உன் மடியில் இருந்தால் போதும் அம்மா. ஒரு முறை என்ன பாரம்மா தாயே, தாய்மையின் உச்சம் நீ அம்மா. தாயே உன் தாலாட்டுக்கு இணையான இசையேதம்மா. செல்லமாய் பேரிட்டு நீ என்னை கூப்பிட, ஊட்டிடும் சோற்றிலும் பாசத்தை ஊட்டிட, காட்டிடும் தீபத்தில் ஆயுளை கூட்டிட, எனக்காய் துடிக்கும் இதயம் நீ அம்மா. நீ இல்லாமல் நானும் தீவாகின்றேனே, நீரில்லாமல் சாகும் மீனாகின்றேனே. நீ வந்தாலே போதும் வாழ்வாதாரமே, உன்னை தாண்டி உலகம் ஏதிங்கே. ஒரு முறை என்ன பாரம்மா, கடவுளின் கண்கள் நீ அம்மா. காவலில் உன் போலேதம்மா, உன் போல் அம்மா யாரம்மா. நினைவுகள் இருப்பது நாளே இருக்கிறேன் உயிருடன். தாயே உன் நினைவில் வாழ்ந்தால் போதும். நிசகரி மகாகரி மகாகரி மகாரி நிசகரி
எஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன அந்த இம்பாக்ட் வந்து நெறைய பேருக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது ரியலி எனக்கே எமோஷனல் ஆக்கு. இவ்ளோ கிளையண்ட்ஸ் நம்ம வந்து பாசிட்டிவ் பிரெக்னன்சி எடுத்துட்டு போறோம்னு. இன்னும் நெறைய கிளையண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப ஸ்பெஷலா இருப்பாங்க. சில பேர்லாம் கோச்சஸோட பேரையே கூட வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கனெக்டடா வந்து கிளையண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ இவ்ளோ கிளையண்ட்ஸ நீங்க பார்த்துருக்கீங்க. பட் இதுல இருந்து கூட உங்களுக்கு 3 பேர் வந்து அவங்களோட பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே ஷேர் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. Hi, Ka, how are you? யா, ஐ அம் குட். ஹவ் ஆர் யூ? Fine, Ka, fine. So my journey have started from sixth standard itself because obesity was a part of my life. Actually, I have tried many yogas, exercise, and I have tried many diet at my home itself. But it have not even worked out at all. Like I used to reduce my weight like 6 months. If I do a diet, I'll be reducing 2 to 3 kgs. That's it. Again, the rebounds of weight will happen. At that age I was not able to understand what was the reason, and the days passed, and while going to college I had a problem of irregular periods. So I just went for doctor consultation, and they just suggested me to take a scan. So the scan reports showed me turned out as I had a PCOD problem. So PCOD problem, so obviously doctor suggested me a certain medicines to have, like I'll have a medicine, I'll get my periods, and again to stop the medicine I should have another medicine. So this was the procedure which was going on. A few days, like nearly 1 year I have taken the medicines, and weight was also gradually started to increase. Like I was started with 76 range my weight was, and it reached nearly 85 kgs nearly. So I just again I went and I just asked doctors, like doctor, like my weight is keep on bouncing up, so what shall I do? So my question was, sorry, power cut, 1 second. Sorry. So I just asked them, like my weight is increasing continuously. So they just told me one thing, just reduce your weight. That was the suggestion given to me. Okay, then again I started to search for reducing weight through Instagram. So that time I reached Ilakya Akka. So first we had a consultation. So Akka told that attend a webinar. So I was also a person who was sitting in this webinar. So then Akka explained me each and everything very detailed. Even my mother was very much like connected to it, because she was really impressed. Like she understood everything. She just explained to the level. So then with lot of confidence, I started my diet. First, Akka told me that have positive thought towards it. Just have a belief, because I was no. I did not even believe. I did not even have a belief on myself. So I just started the diet, and I had a main problem of cravings during my periods. So that was totally destroyed during my diet period. So cravings, just like the word itself went off. Now I'm getting my periods regularly without any pushing or nothing. I just, it is a day in my life. It is a day. That's it. And the same side, I have reduced my weight, and I'm wearing those dress which I loved a lot, and which was not even like I just used to see the dress in that place and I just come off. But now I'm able to buy that and I'm wearing it. So I just see myself as a new person. Thank you so much, Ilakyaka, for this beautiful life for me and for my future also. Thank you so much, Vaishali. Thank you for your wonderful sharing here. Thank you. Thank you. Thank you so much, Vaishali ma'am. So next, Kartika ma'am from Chennai. Yeah, ma'am, உங்களோட வீடியோ அண்ட் ஆடியோ நீங்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க ஜர்னியை ஷேர் பண்ணிக்கலாம். One minute, Kartika ma'am, she's yet to அவங்க ஜாயின் பண்ண போறாங்க, ஒரே நிமிஷம். Yeah. கார்த்திகா மேம், ஆடியோ அண்ட் வீடியோ நீங்க ஆன் பண்ணிக்கலாம். மேம் கேக்குதா? யா, கேக்குது.
கேக்குது. Thank you, ma'am. Thank you so much for this wonderful opportunity to share my experience. Happy to see you, ma'am. First of all, நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. தென் நானுமே வந்துட்டு என்னன்னா பிசிஓடியால சஃபர் ஆகிட்டு இருந்தேன். பட் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தான் அது எனக்கு பிசிஓடி அப்படிங்கிற மாதிரியே எனக்கு தெரிஞ்சுது. அந்த அவேர்னஸ்மே நான் வந்து இதே மாதிரி ஒரு நாள் உங்களுடைய செஷன் அட்டன் பண்ணும்போது தான் நமக்கு பிசிஓடி இருக்கு அப்படிங்கிறதே எனக்கு ரியலைஸ் ஆச்சு. தென் அவங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டாகிராமில் தான் ரீச் பண்ணேன். ஸோ அப்போ தான் நீங்கள் சொன்னீங்க நான் இதுமாரி இன்ஃபர்டிலிட்டிக்காக பிசிஓடிக்காக நான் ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அட்டன் பண்ணுங்க, அதில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த செஷன் அட்டன் பண்ணதான் எனக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஓகே, இது நம்ம வந்து வெயிட் ரெடியூஸ் அண்ட் இதெல்லாம் நம்ம பண்ணக்குள்ளதான் நமக்கு இது சரியாகும். டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம டேப்லெட் எடுத்தாக்க இது சரியாகாது, கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் வந்து அப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஸோ தென் அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு பிளட் ரிப்போர்ட் எடுக்க சொன்ன மாதிரி நானும் ரிப்போர்ட் எடுத்தேன். தென் அப்பதான் தெரிஞ்சது விட்டமின் டிலாம் எனக்கு எவ்வளோ லோவா இருந்துச்சு, விட்டமின் டிலாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதே எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அதே மாதிரி விட்டமின் பி12மே எனக்கு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து என்கிட்ட இந்த டயட் ஜேர்னிக்குள்ள ஸ்டார்ட் ஆகும் பொழுதுதான் என்னோட லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்த்தியா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சுது. தென் நான் ஒரு 50 டேஸ் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 50 டேஸ்க்குள்ளேயே வந்துட்டு என்னுடைய ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதை எனக்கு சொல்றதுக்கு ஏன்னா நான் இயரா வந்து இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் 50 டேஸ்ல இது கியூர் ஆகும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ என்டையர் ப்ரெக்னன்சி எனக்கு ரொம்ப ஸ்மூத்தா முடிஞ்சது. தென் ஆஃப்டர் லாக்டேஷன்ல வந்து இஷ்யூ கிடையாது. தென் போஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் இப்போ நான் போஸ்ட்மார்ட்டம் வெயிட்டும் வந்து உங்கள்கிட்ட நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாப்பி மேம், ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நான் வந்து இது அப்போ சஃபர் ஆன பிசிஓடியால இப்போ இது வரைக்கும் 2.5 years ஆக போகுது. பட் இது வரைக்குமே எனக்கு அந்த பிசிஓடி இஷ்யூஸ் வரல. இரெகுலர் பீரியட்ஸ் எதுவுமே கிடையாது. இது வரைக்குமே எனக்கு வந்து ரெகுலரா அந்த 30 சைக்கிள்னா அந்த 30 டேஸ்ல எனக்கு அந்த சைக்கிள்ஸ் கரெக்டா வந்துடும். தேங்க்யூ ஸோ மச் மேம். இங்க இருக்கிற எல்லாருமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே வந்து ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகா மேம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர்த்து வந்து இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக ரொம்ப வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. லைக் நாட் ஓன்லி 2 years 3 years இல்லாமல் 6 years 8 years 12 yearsல கூட நம்ம கிட்ட கிளைண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து ரொம்ப நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம டயட் ஸ்டார்ட் பண்ணி வெயிட் லூஸ் பண்ணி பிசிஓஸை சரி பண்ணி கன்சீவ் ஆகி இன்னைக்கு பேபி வந்து இப்போ ஒரு போஸ்ட் பேட்டர்ன் வெயிட் லாஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க. அப்படிங்கும் போது லைக் எந்த அளவுக்கு நீங்க வந்து பிலீவ் பண்ணிக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கார்த்திகா, உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு எங்களுக்காக வந்து உங்களோட ரிவ்யூ கொடுத்ததுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் வந்து விக்னேஸ்வரி மேம் ஃப்ரம் மதுரை. மேம் உங்களோட வீடியோ அண்ட் ஆடியோ நீங்க அன்மியூட் பண்ணிட்டு உங்க ஜர்னியை நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஹாய் மேம். ஹாய். நான் வந்து மதுரையில இருந்து பேசுறேன். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. ஓகே. ஸோ என்னோட நேம் வந்து விக்னேஸ்வரி. நான் மதுரையில இருந்து பேசுறேன். என்னோட இஷ்யூஸ் எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு ஸ்கூலிங்ல இருந்தே ஒரு நம்ம 10th இருந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, ஒரு ஹையர் ஸ்டடிஸ்னா. ஸோ அப்ப இருந்தே எனக்கு இஷ்யூ வர ஆரம்பிச்சு பிசிஓடி. ஸோ அந்த டைம்ல அந்த அவேர்னஸ் எல்லாம் பெருசா இல்ல, இரெகுலர் அப்படின்னு தெரிஞ்சோடனே வீட்டுல பேரண்ட்ஸ் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலா நாங்க சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருந்தோம். எப்பன்னா எனக்கு மேரேஜ் ஆகுறதுக்கு 1 monthக்கு முன்னாடி வரையுமே வந்துட்டு இப்ப பக்கத்துல இந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க, அங்க இங்க எல்லா இடம் போனாலும் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா 20 days ஓவர் ப்ளீடிங்கா இருக்கும். சில நேரம் மாத்திரை அதாவது மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் வராது, இல்ல எடுத்துக்கிட்டாலும் ஓவர் ப்ளீடிங் ஆகும். மாத்தி மாத்தி ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தான் எனக்கு இருந்துச்சு. சோ அப்ப காலேஜ் டேஸா இருக்கட்டும், ஸ்கூலிங்கா இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து இந்த பிசிஓடி அப்படிங்கிற ஒரு பிரச்சனைல சஃபர் ஆகிட்டே தான் இருந்தேன். அந்த டைம் வந்து அதை கிராஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டே தான் இருந்தேன், மெடிசன் எடுத்துக்கிட்டே. சோ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் பார்க்கும்போது நீங்க வந்து இப்போ ஒரு அன்மேரிடு, இப்ப நம்ம எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம், நீங்க வந்து மேரேஜ் ஆயிட்டு வாங்க. சோ மேரேஜ் ஆன பிறகும் ஒரு 2 to 3 ஹாஸ்பிட்டல் நான் பார்த்தேன், ஒரு 1.5 years வரையும். சோ அப்பயுமே எனக்கு எதுவுமே சரியாகல. நான் வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 kgs தான் அதிகமா இருந்தேன். எல்லா இடத்துலயும் டாக்டர்ஸ் அதான் சொன்னாங்க, ஒரு 10 கிலோ நீங்க குறைச்சா போதும். அப்படி நான் 10 கிலோ குறைச்சிட்டேன்.
அப்படியும் பாத்தீங்க அப்படின்னா எப்படின்னா சாப்பிடாம எனக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து வெறும் வயிற்றுல தான் இருப்பேன், மத்தியானம் டைரக்டா கொஞ்சமா சாப்பிடுவேன், நைட்டு சாப்பிடவே மாட்டேன். இப்படிதான் நான் வந்து என்ன குறைச்சேன். சரி 10 கிலோ குறைக்க சொன்னாங்களேன்னு குறைச்சு போய் இப்போ ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேன்ல அப்படியும் பிசிஓடி நான் எப்படி பார்த்தேனோ அப்படியே தான் இருந்துச்சு. என்னடா வெயிட் குறைஞ்சா குறையுன்னு சொன்னீங்க, அப்ப வந்து அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க ஹெல்த்தியான வேலை குறைச்சிருக்க மாட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு அப்படியே இருக்கு அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்றது தெரியல, மறுபடியும் ஃபர்டிலிட்டி சென்டர் போயிட்டோம். சரி இங்க எங்க கைனக் பார்த்தாலும் நமக்கு ஒத்து வரலன்னு சொல்லி அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து நீங்க உங்களுக்கு எனக்கு எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தாங்க, எடுத்தாலும் எல்லாமே அப்நார்மலா தான் இருக்கு, நமக்கே பார்த்தாலே தெரியுது. ஏன்னா நான் வந்து 10th இருந்து இப்போ ஒரு என்ன சொல்றது நிறைய டெஸ்ட் அது மாதிரி எடுக்கும்போது ஓரளவு நமக்கே அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 தடவை ஐயுஐ பண்ணேன். 2 தடவை ஐயுஐமே பண்ணும்போது என்னன்னா எனக்கு ஃபெயிலியர் தான். 2 தடவை பண்ணும்போது ஸோ அப்ப இருந்தாலும் வந்து சரி அடுத்து வந்து ஐவிஎஃப் போலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் போலாம், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் நான் நேச்சுரலாவே கன்சீவ் ஆயிட்டேன். சோ அப்ப வந்து காட் கிரேஸ் எனக்கு கன்சீவ் ஆயிட்டேன். சோ அந்த ஜேர்னி எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ப்ரெஷர் இருந்துச்சு, டயபெட்டிக் வந்து பார்டர் லைன்ல இருந்துச்சு, தைராய்டு இருந்துச்சு ஆரம்பத்துல இருந்தே. சோ இதெல்லாம் பார்க்கும்போது கரெக்டா கோவிட் ஸ்டார்ட் ஆகுமே எனக்கு சி செக்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க. சரி வேண்டாம் காம்ப்ளிகேஷன் ஆயிடும்னு சொல்லிட்டு சரி நமக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி சந்தோஷமா இருக்கும் போது மறுபடியும் இந்த ரெகுலர் பீரியட்ஸ் ஆரம்பிச்சிருச்சு. என் பையனுக்கு 4-5 வயசு வர்ற வரையுமே எனக்கு வந்து irregular பீரியட்ஸ் இருந்துட்டே தான் இருந்துச்சு. சோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன், இது இப்படிதான் போகுமா? ஆனா அப்பயும் நான் வெயிட் பெருசாலாம் இல்ல, குழந்தை பிறந்து 10 கிலோ தான் அதிகமா இருந்தேன். எனக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும் போதுதான் நான் இன்ஸ்டாகிராம் பாத்துட்டு இருக்கும் போதுதான் வந்துட்டு சரி மேமோட பேஜ் பார்த்தேன். அப்ப நிறைய ரிசல்ட் போட்டிருந்தாங்க. அப்ப எடுத்தோடனே நான் உண்மையாவே பிலீவ் பண்ணவே இல்லை. நான் இத்தனை வருஷமா மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு எங்கேயுமே சரியாகல, எவ்வளவோ டாக்டர்ஸ் பார்த்துட்டோம், எப்படி இவங்க 4 monthsல பண்றாங்கன்னு சொல்லி ஒரு 1 month பார்த்துட்டு தான் இருந்தேன். எதையுமே நம்ம சட்டுன்னு நம்பவும் மாட்டோம் இல்ல, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் பார்த்துட்டே இருந்தேன். சரி ஓகே நிறைய ரிசல்ட் இருக்கு, சரி அப்ரோச் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தானா எப்பயும் போல ஹார்மோன் டெஸ்ட் கேட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய கேட்டாங்க, ஒரு விட்டமின் டி, கொலஸ்ட்ரால் டெஸ்ட் எல்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற ஒரு யோசனையும் எனக்குள்ள இருந்துட்டே தான் இருந்துச்சு. எதுக்கு இவ்வளவு கேட்கணும், நம்ம வந்துட்டு ஒரு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு இது எது கேட்கணும்னு. சரி ஓகே நம்ம கேக்குறாங்க என்னன்னா பாப்போம்னு சொல்லிட்டு நான் அப்புறம் 1-to-1 வந்து கன்சல்டேஷன் எடுக்கும் போதுதான் தெரிஞ்சது நமக்கு இவ்வளவு தூரம் நம்ம ஃபாலோ பண்ண ரொட்டீனும் தப்பு, நமக்கு இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு இருக்கும் போது அப்புறம் எப்படி நமக்கு சரியாகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே கரெக்டான வேக் தான் வந்திருக்கோம், நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதுக்குன்னு பார்த்துதான் மேம்ல ரீச் பண்ணும்போது எனக்கு நடுவுல நிறைய என்னோட தங்கச்சி கல்யாணம், ரிலேஷன் ஃபங்க்ஷன் நிறைய வந்தாலுமே சரி மேம் வந்து அழகா கைட் பண்ணுவாங்க. எவ்ரி மந்த் வந்து பீரியட்ஸ் ஆறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்தப்ப எனக்கு பீரியட்ஸ் ஆகவே இல்லை, ஒரு 10 days கழிச்சுதான் ஸ்டார்ட் ஆச்சு பீரியட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது. ஏன்னா எனக்கு வந்து irregular எப்ப வரும்னு தெரியாது, வந்தாலும் எத்தனை நாள் வரை இருக்கும்னு தெரியாது, இந்த மாதிரிதான் எனக்கு போயிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு டைமுமே வந்துட்டு மேம் ரீச் பண்ணும்போது ஒரு 10 நாள்ல எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆச்சு. அப்புறம் ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா 35 days அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு குறைஞ்சு கரெக்டா என்னோட சைக்கிள் வந்து 28 ஆயிடுச்சு. கரெக்டா 120 நாள் வந்து என் டயட்டை நான் வந்து கிராஸ் பண்ணிட்டு என்னோட ஐடியல் வெயிட்டுக்குமே நான் வந்துட்டேன். வரும்போது பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த மந்த் பாத்தீங்கன்னா என்னோட பையனுக்கு 4 to 5 years கிட்ட ஆகும்போது சரி பேபி பிளானிங் இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு வந்து கன்சீவ் ஆயிட்டேன். அடுத்த மந்தே நான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே நான் பார்த்துட்டேன், நான் வந்து கன்சீவ் ஆயிட்டேன். சரி கன்சீவ் ஆயிட்டோம் அப்ப நமக்கு என்ன பயம் இருக்கும், ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில இருக்கிற மாதிரியே இப்பயும் தைராய்டு இருக்குமோ, கொலஸ்ட்ரால் இருக்குமோ, இல்ல பிபி அதிகமா இருக்குமோன்ட்டு. ஏன்னா நான் ஃப்ரம் பிகினிங்ல நான் பிபிக்கெல்லாம் டேப்லெட் போட்டுட்டே தான் இருந்தேன். இந்த குழந்தைக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா செகண்ட் பேபிக்கு ஒண்ணுமே இல்லை, நான் கடைசி 9th month குழந்தை பிறக்கிற வரையுமே சரி எனக்கு எந்த இஷ்யூமே இல்லை. எல்லாரையும் மாதிரி மாசத்துல ஒரு தடவை நான் விசிட் போவேன், ஸ்கேன் இருக்கும், யூஸ்வலா என்ன பிளட் டெஸ்ட் எடுப்போமோ அவ்வளவுதான். இந்த ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு எப்படி பாத்தீங்கன்னா வார வாரம் போவேன், இன்ஜெக்ஷன் போடணும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்தது. இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே இல்லை. இப்ப என்னோட பேபி பிறந்து 1 year ஆறாங்க. மேம் கிட்ட மறுபடியும் ஒரு வெயிட் லாஸ்க்காக ஜாயின் பண்ண ஒரு 5 kgs கிட்ட இப்பயுமே லாஸ் பண்ணிட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, இன்னும் 5 kgs வந்து நான் லாஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ டயட் போயிட்டு இருக்கு, நான் வந்து ஹெல்த்தியா இருக்கேன். இது போக என்னோட பேபிஸ் எல்லாம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலா கம்பேர் பண்ணக்கூடாதுதான், ஆனா பண்ணோம்னா அந்த growth வைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குழந்தையோட செகண்ட் குழந்தை வந்து சீக்கிரமா பேசுறாங்க, நடக்குறாங்க, தவக்குறாங்க, இந்த எல்லா ப்ராசஸுமே நடந்துச்சு. என் பையனுக்கு 2 வயசு ஆற வரை இந்த ப்ராசஸ் எதுவுமே சரியா இல்ல. அது மாதிரி மில்க் செக்ரேஷன் கூட அவனுக்கு கம்மியா இருந்துச்சு. பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு ஃபீடிங் இப்ப வரையுமே சரி. டயட்ல இருந்தாலும் எந்த விஷயமுமே குறையே இல்லை, நல்லா இருக்காங்க பேபிஸ், நானுமே நல்லா இருக்கேன். ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு
கஷ்டமான சூழ்நிலை யாரா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நான் தேடிட்டு இருக்கும்போது ஒரு மேம் வந்தாங்க. ஏன்னா இதே மாதிரி மறுபடியும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தா குழந்தை பிறகு நம்ம குழந்தை எல்லாம் வேணாம், ஒரு குழந்தையே போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். நான் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்ம இவ்வளவு சிம்பிளா இருந்திருக்கு, ஃபர்ஸ்ட் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம மேம ரீச் பண்ணதுக்கு அப்புறமே. இப்ப நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எனக்கு பீரியட்ஸ்மே வந்து ரெகுலரா இருக்கு. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன். இப்ப கூட மேம் கூட கைடன்ஸ்ல தான் இருக்கேன். சோ நமக்கு வந்து நினைப்போம் நம்ம குழந்தை பிறந்துருச்சு, இதுக்கப்புறம் நம்ம டச் இல்ல, இது நம்மள விட்டுருவாங்க, அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. கடைசி வரையும் என் கூட இருந்து இப்ப வரையும் வந்து கைட் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ இலக்கியா மேம் அண்ட் வெல்சன்ஸ் கம்யூனிட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோட பேபி வந்து இப்ப ரொம்ப ஹெல்த்தியா ஆரோக்கியமா இருக்காங்க. ஏன்னா பையனா இருக்க காட்டிலுமே பையனுக்கு அடிக்கடி ஃபீவர் வரும், கோல்டு வரும். நம்ம பாப்பாக்கு வந்து அப்படி இல்லை, அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க எப்பயுமே. தேங்க்யூ இலக்கியா மேம். ஸோ இந்த செஷன் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி தான் நிறைய பேர் வந்து நீங்க ஜாயின் பண்ணிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் விக்னேஸ்வரி மேம். ஒரு பெரிய கதையவே கேட்ட மாதிரி இருக்கு நீங்க பேசினது ஒவ்வொரு விஷயமும். கண்டிப்பா இது நிறைய பேர்த்துக்கு ரிலேட் ஆயிருக்கு. ரொம்ப எமோஷனலாவும் இது வந்து கனெக்ட் ஆகுற பாயிண்ட் தான். ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஈவன் தோ ஐயுஏ ஐவிஎஃப்னு பண்ணி ஒரு குழந்தைய நம்ம எடுத்துக்கிட்டா கூட நம்ம பாடியில இருக்க ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அப்படியே சஸ்டைன் ஆயிட்டு இருக்குன்னா கண்டிப்பா வந்து அந்த பேபியை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஈவன் தோ இன்னைக்கு நம்ம போய் டாக்டர்கிட்ட நிற்கும் போது டாக்டர் ஃபர்ஸ்ட் கேட்கற கொஸ்டினே உங்க அப்பா அம்மாக்கு இப்படி இருந்துச்சா, அதைத்தான் முதல்லயே கேக்குறாங்க. ஆமா அப்ப நாளைக்கு ஒரு குழந்தைக்கு நம்ம குழந்தை போய் நிக்கும் போது உங்க அம்மாக்கு இப்படிதான் இருந்துச்சா நீ கன்சீவா இருக்கும் போது கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம ஒரு ஹெல்த்தியான பேபியை கொடுக்கணும். எப்படியோ அவசரப்பட்டு குழந்தை பெத்துக்கிட்டா போதும் எல்லாரும் கேட்கறாங்கன்றதுக்காக வேக வேகமா பண்ணாம நம்ம ஹெல்த்தியான பேபியை டெலிவர் பண்றோமாங்கிறத ஃபோக்கஸ் பண்ணும்போது ரியலி அதோட ரிசல்ட் தான் நீங்க வந்து இப்ப கண்கொள்ளா பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு இங்க எல்லாத்துக்கும் இவ்வளோ ஒரு இன்புட்டை கொடுத்ததுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் விக்னேஸ்வரி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். 3 மெம்பர்ஸும் உங்களோட வண்டர்ஃபுல் ஸ்டோரியை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இட்ஸ் ட்ரூலி இன்ஸ்பைரிங் ஃபார் அஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்டராக்டிவ் செஷன் இருக்கு, Q&A செஷன். ஸோ அதை வந்து நம்ம இலக்கியா மேம் பண்ணுவாங்க. ஓவர் டு இலக்கியா மேம். மேம். யா தேங்க்யூ திவ்யா. ஆல் ரைட். ஸோ எஸ் நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து Q&A செஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே நீங்க உங்களோட ஹேண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். ரைஸ் பண்ணீங்கன்னா நான் அன்மியூட் பண்ணுவேன், நீங்க அந்த கொஷினை கேட்கலாம். இல்ல அப்படின்னா சாட் பாக்ஸும் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அங்கேயுமே உங்களோட கொஷின்ஸ் வந்து நீங்க வந்து பிளேஸ் பண்ணலாம். இட் வில் பி ஆன்சர்ட். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி செஷன் தான். இதை பத்தி மட்டும் தான் பேசணும்னு கிடையாது. வெயிட் லாஸ், வெயிட் கெயின், தைராய்டு, டயபெட்டிக் ஆர் ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ், ஹேர் ஃபால் ஆகுது, இல்லை என் குழந்தைக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு தெரியல, என்ன கொஸ்டின்ஸாலுமே நீங்க என்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே டைம் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்க அட் எண்ட் ஆஃப் தி செஷன் நீங்க ட்ராப் ஆகிறதுக்கு முன்னாடி டேக் அ ஸ்கிரீன்ஷாட். ஆக்சுவலா வந்து செஷன் முடிஞ்சு அந்த எண்ட் ஆகிற டைம்ல நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு ரெஸ்பெக்டிவ் கோச்சஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்க ரெஸ்பெக்டிவ் கோச்சஸ் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அந்த 4 months ஆஃப் த ட்ராக்கிங் சார்ஜஸ் வந்து ஃப்ரீ பண்ணி தருவாங்க. ஸோ டோன்ட் மிஸ் இட். இது வந்து லைக் ஒரு விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம். ஏன்னா இப்ப இன்னைக்கு விமென்ஸை வந்து செலிப்ரேட் பண்றோமா அப்படின்னு ஒரு கட்டத்துல இருந்தா கூட இவ்வளோ விமென்ஸ்க்கு பிரச்சனை இருக்கே, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு ஆதங்கம் வந்து உள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த விமென்ஸ் டே உங்களோட லைஃபை சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பிலீஃப் இருக்கு. இவ்வளோ பேரை பேச வச்சிருக்காங்க, அப்புறம் வீடியோ எல்லாம் பிளே பண்ணிருக்காங்க, நம்மளோட டயட்டுக்கு வந்தணும்காக பண்றாங்களோ அப்படிங்கிற தாட்ஸ் கூட நிறைய பேருக்கு வரலாம். இது அட்வர்டைஸ்மெண்ட்டோ விளம்பரமோ எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நீங்களும் இருந்திருக்கலாம். அது உங்களுக்கு இன்டர்லிங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்மளும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி சம்மந்தப்படுத்தி பார்த்துக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸ். அதுக்காக தான் இந்த கிளைண்ட்ஸ் எல்லாருமே பேசினாங்க. ஸோ யா ஓவர் டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கு, நான் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்றேன். யா ஸோ சரண்யா பிரதீப், why the cysts sometimes grow and sometimes shrink in size? ஸோ சிஸ்ட் அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி சொன்னதான் உங்களுக்கு, அந்த எக்கோட அக்யூமுலேஷன் தான். அந்த முட்டைகள் அந்த கரு முட்டைகள் வளருது எல்லாத்தையுமே வந்து அது எல்லாமே அக்யூமுலேட் ஆகிறது தான் வந்து நம்ம சிஸ்ட்னு சொல்றோம். இப்போ ஃபியூ டைம்ஸ்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ரொம்ப நாளா வரல அப்படின்னா வந்து 3-4 months வராத பீரியட்ஸ் எல்லாம் வந்து அப்போ வந்து அந்த 3-4 months இருக்கக்கூடிய எக்கெல்லாம் அக்யூமுலேட் ஆகும்போது சிஸ்டர் வந்து சைஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகுதுன்னா மேபி ஒரு 1 or 2 months இடைப்பட்ட டைம்ல உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும்போது சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது சிஸ்டோட சைஸ் வந்து க்ரோ அண்ட் ஷ்ரிங்க்னஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆல் ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஆயிஷா, 21 days ஹார்மோன் டேப்லெட்ஸ்
எடுக்கணுமா ஃபுட்லயே, இல்ல நம்ம பிசிஓஎஸ் ரிவர்ஸ் பண்ணலாமா மேம்? வண்டர்ஃபுல்லான கொஸ்டின். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த 21 டே டேப்லெட் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. லைக் மெட்ஃபார்மின், கிளைகோமெட் இதெல்லாம் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. ஸோ இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் as an ஹார்மோனல் பில், இல்ல அப்படின்னா வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய டேப்லெட்ஸ். இது எதுக்காக வந்து பீரியட்ஸ் ஆகாத நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எக் வந்து நேச்சுரலா ரப்சர் ஆகி நேச்சுரலா அரிச்சு போயிட்டு ப்ளீட் ஆகணும். அதை பண்றதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், அதை வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ல போயிட்டு பீரியட்ஸை கொடுத்து அந்த எக்கை வந்து ரப்சர் பண்ணி ப்ளீட் பண்ண வைக்கிறோம். நீங்க வந்து ஒவ்வொரு டைமும் எக்குக்காக ரப்சர் பண்றதுக்கு 21 நாள் டேப்லெட் போடுறீங்கன்னா அது ஒரு ஆர்டிஃபிஷியல் மெத்தட். கரெக்டா? நேச்சுரலா உங்க பீரியட்ஸ் வரல, அந்த டேப்லெட் போடுறதுனால வருது. அப்போ ஒரு 4-5 மாசத்துக்கு அப்புறம் நீங்க பேபிக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும்? அப்பயும் பாடி ஆர்டிஃபிஷியலா ஏதோ வரும் போல, நம்ம ஏதோ பண்ண தேவையில்லைன்னு அமைதியாவே இருக்கும். அப்போ அந்த ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் ஆன ஐவிஎஃப் போற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ நேச்சுரல் பீரியட்ஸை உங்களுக்கு வர வைக்கிறதா இந்த டயட்டோட மெயின் கோலே இங்க அதுதான். நேச்சுரலா பீரியட்ஸ் வரணும். ஸோ நீங்க டயட் பண்ணும்போது எந்த ஒரு ஹார்மோனல் பில்ஸ் டேப்லெட்ஸ் எடுத்து பீரியட்ஸ் வர வைக்க மாட்டேன். கம்ப்ளீட்லி வந்து நீங்க டேப்லெட்ஸ் ஏதாவது வச்சுக்கீங்க, அது குவிட் பண்ணிட்டு நேச்சுரல் வேல தான் வரணும். டைம் கூட எடுக்கலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு டயட் வந்து 120 டேஸ் இருக்கும். பிசிஓஎஸ் பிசிஓடி வரீங்க, ஃபெர்டிலிட்டிக்கு வரீங்கன்னா 120 டேஸ் டயட் கண்டிப்பா இருக்கும். மேபி நடுவில் கன்சீவ் ஆயிட்டீங்கன்னா தட் இஸ் டிஃபரன்ஸ் சினாரியோ. ஏன்னா இப்போ சில கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா 20 டேஸ்லேயே கன்ஃபார்ம் ஆயிரும். சில பேருக்கு 3 months 4 months அந்த மாதிரி டிஃபரன்சஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா வந்து மினிமம் 120 டேஸ் ஆகும் உங்க பாடி ரிப்பேர் ஆகிறதுக்கு. என்ன இவங்க சும்மா 120 டேஸ்னு சொல்றாங்க, 4 மாசம் பிசினஸ் பண்ண பாக்குறாங்களா அப்படிங்கிற கொஸ்டின்ஸை கூட நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அது என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், WBC RBC செல்ஸ்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த செல்ஸோட லைஃப் டைமே பாத்தீங்கன்னா 90 120 நாள். 3 months to 4 months. ஆஃப்டர் தட் அந்த செல் டெட் ஆகி அதே மாதிரி இருக்கட்டும் இன்னொரு செல்லை வந்து ரெப்ளிகா பண்ணும். ரெப்ளிகான என்ன, அதே டூப்ளிகேட் காப்பி. அப்போ நீங்க அந்த 4 months ஆஃப் பீரியட்ல நீங்க என்ன வந்து உங்க பாடிக்கு தரீங்களோ அதே மாதிரி தான் அடுத்த செல் உருவாகும். அப்ப அந்த 120 டேஸ் உங்க பாடி அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த செல் ஃபார்ம் ஆகும்போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் ஆகணும், பிசிஓடியை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஹார்மோனல் டேப்லெட்ஸ் ஆர் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டட் வைல் யூ ஆர் இந்த டயட். கண்டிப்பா அதை குவிட் பண்ணிட்டு நீங்க டயட்லேயே தான் ரிவர்ஸ் பண்ணணும். ஈவன் சில பேர் 10 நாள் பீரியட்ஸ் ஆகலாம், சில பேர் 20 நாள் பீரியட்ஸ் ஆகலாம், சில பேர் 90வது நாள் பீரியட்ஸ் ஆகிற கிளைண்ட் கூட இருப்பாங்க. ஃபியூ கிளைண்ட்ஸ் 1/10th டே கூட பீரியட்ஸ் ஆகலாம். ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது நார்மலா இருக்கும். அதுதான் வந்து இங்க கான்செப்டா இருக்கும். ஓகே, ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் ஆயிஷா உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஐஃபோன் அப்படிங்கிற ஒரு நம்பர்ல இருந்து ஒருத்தவங்க மெசேஜ் வந்திருக்கு. வெதர் 24 and 26 ரெகுலர் சைக்கிள்ஸ் வந்து ரெகுலரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 24 and 26 இஸ் நாட் ரெகுலர் அட் ஆல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஓஎஸ் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ரொலாங்டு ப்ளீடிங், அடிக்கடி ப்ளீட் ஆகிறது, ஸ்பாட்டிங்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அது நார்மல் கிடையாது. 28 to 30 டேஸ் இருந்தால் மட்டும்தான் நார்மல். ஓகேங்களா? உமா மகேஸ்வரி, திஸ் இஸ் உமா, மை ஏஜ் இஸ் 37, பிசிஓடி இருக்கு, பீரியட்ஸ் இர்ரெகுலர், கன்சீவ் ஆக சான்ஸ் இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா ஏஜ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஏஜ் மேபி ஃபேக்டரா இருக்கலாம். ஏன்னா வந்து எக்கோட குவாலிட்டி ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக வயசாயிடுச்சுங்கிறதுக்காகவோ, பிசிஓடி இருக்குங்கிறதுக்காகவோ, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குங்கிறதுக்காகவோ கன்சீவே ஆக முடியாது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. பிசிஓடி அப்படிங்கிறது நோய் கிடையாதுங்க, அது வந்து டிசீஸ் கிடையாது, அது டிஸ்ஆர்டர். அது என்ன டிஸ்ஆர்டர்? லைஃப் ஸ்டைல் டிஸ்ஆர்டர். நீங்க ப்ராப்பரா தண்ணி குடிக்கிறது இல்ல, ப்ராப்பரா தூங்குறது இல்ல, நியூட்ரிஷன்ஸ் ஃபுட்டை வந்து நீங்க எடுத்துக்கிறது கிடையாது. அப்புறம் வந்து உங்களுடைய பிளானிங் ஆஃப் பிரெக்னன்சி வந்து ப்ராப்பரா இல்ல. இந்த மாதிரி ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் பிசிஓஎஸோ, பிசிஓடியோ, தைராய்டோ, டயபெட்டிஸோ. அதுக்காக நீங்க கன்சீவ் ஆகாமல இருப்பீங்கன்னா அப்படியெல்லாம் கண்டிப்பாவே கிடையாது. கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. அதை நீங்க ரிவர்ஸ் பண்ணிக்கிறது மூலியமா உங்களால வந்து கன்சீவ் ஆக முடியும். ஓகே, அண்ட் கிவ் மீ அ செகண்ட். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்க கேட்டு கொஸ்டின்ஸுக்கு வரலாம். ஐ திங்க் அபிராமி அப்படிங்கிறவங்க ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அபிராமி, நான் உங்களை அலோவ் பண்ணிருக்கேன் பேசுறதுக்கு. உங்க ஸ்கிரீன்ல அன்மியூட் ஆப்ஷன் காமிக்கும் அபிராமி. ஒன்ஸ் நீங்க ஹைடா, குட் ஈவினிங். கேக்குதா? மேம் எனக்கு வந்து நான் டயபெட்டிக் கேக்குது மேம். சொல்லுங்க. மேம் நான் டயபெட்டிக் வாய்ஸ் பேபிக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். சுகர் கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் ஆகி காட்டுச்சு. ஓகே சுகர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி காட்டுச்சு மேம். 505 காட்டுச்சு. ஓகே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே தான் இருந்தோம். எல்லாமே கரெக்டா இருக்கு டாக்டர் சொன்னாங்க. சுகர் குறைஞ்சாதான் உங்களுக்கு வந்து பேபி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே கருமுட்டை நல்லா இருக்கு, ஓவலேஷன் எல்லாமே கரெக்டா தான் இருந்துச்சுங்க 2 பேருக்குமே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு. ஆனாலும் பேபிக்கு எதுவும் பாதிக்குமா? பேபிக்கு எதுவும் பாதிக்குமா மேம் சுகர் இருந்தா?
சான்சஸ் இருக்குடா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயபெட்டிக் இருக்கு. சுகர் லெவல் அதிகமா இருக்கு அப்படின்னா, உங்க முட்டை வந்து ப்ராப்பரா வளராது. அதே மாரி ப்ராப்பரா வெடிக்காது. லைக் பர்ஸ்டிங் ப்ராசஸும் சரி, இல்ல வந்து உள்ள ஓவல்யூஷன் ஆகுற ப்ராசஸும் வந்து ப்ராப்பரா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இல்ல அதையும் மீறி வந்து கன்சீவ் ஆகுறீங்கன்னா, ஒரு 40% மிஸ்கேரேஜ் ஆகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நான் நெகட்டிவா சொல்றேன்னு தயவுசெய்து யாரும் நெனச்சுக்காதீங்க. இதுதான் வந்து இஸ் அ ரியாலிட்டி திங். ஓகேவா? அதனால வந்து சுகர் லெவல்ஸ் கண்டிப்பா நீங்க கம்மி பண்ணணும். 505 இஸ் ரியலி ஹை. ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு வந்து 159 வந்துருச்சு மேம். 159 வந்திருக்கு. டேப்லெட் எடுக்கிறீங்களா? டேப்லெட் இன்சுலின் எடுத்துட்டு இருக்கேன். 2மே எடுக்கிறனால கண்ட்ரோல்ல இருக்கு. மேபி கன்சீவ் ஆகுனீங்கன்னா, எஸ் டெலிவரி வரைக்கும் அத வந்து நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு நம்ம வந்து டெலிவர் பண்ணணும். ஆனா டெலிவரியில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். பிரெக்னன்சி ஜர்னில ஓகே காம்ப்ளிகேஷன்ஸ் மேம். இருக்கலாம். வாய்ப்புகள் இருக்கு. மேம் எனக்கு 40 டேஸ் எனக்கு வந்து டேட் வரவே இல்லை இந்த மந்த்தும் போன மந்த் 1 டே மட்டும் தான் மேம். பீரியட்ஸ் வந்து ப்ராப்பரா இல்ல இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க பீரியட்ஸையும் அந்த டயபெட்டிக்கும் ரிவர்ஸ் பண்ணுங்க. ரிவர்ஸ் பண்ணதான் ஓகே உங்களுக்கு வந்து அந்த எக் வந்து ப்ராப்பரா growth ஆகும்போது அந்த பர்ட்டிகுலர் டைம்ல ஓவல்யூஷன் ப்ராப்பரா நடந்துச்சுன்னா அது பிரெக்னன்சி நேச்சுரல் பிரெக்னன்சி லீட் பண்ணிட்டு போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே மேம். ஓகே. தேங்க்யூ. நான் தான் உங்களோட கோச்சா இருந்தா என்ன ரீச் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆ என்ன ஃபர்தரா அப்படிங்கறத பார்க்கலாம். இல்ல வேற யாராவது கோச் ஓகே மூலியமா மேம். வந்தீங்கன்னா அந்த கோச்சை ரீச் பண்ணுங்க. அவங்க என்கிட்ட கூட கனெக்ட் பண்ணுவாங்க. மேம் என்ன இன்னொன்று டவுட்? ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. எனக்கு அன்னைக்கு டெஸ்ட் இதை வச்சு பார்த்தேன் மேம். கிட்ட வச்சு பார்த்தப்பையும் கோடு ரைட்டா காட்டுச்சு. ம் அப்புறம் பிளட்ல பார்க்க சொன்னாங்க என்னோட ஃபேமிலி டாக்டர். ம். அதுல பார்க்கும்போது 0.20 ஹெச்சிஜி இருந்துச்சு மேம். எவ்வளோ மேம் இருக்கும்? 0 இதெல்லாம் நெகட்டிவ் தான்டா. மோர் தென் லைக் 700, 600 அதுக்கு மேல போகும்போது தான் 4 வீக்ஸ், 3 வீக்ஸ் அந்த மாதிரி கன்ஃபார்ம் ஆகும். கிட் வந்து நீங்க பார்க்கலாம். ஓகே கிட் மேம். பார்க்கறதுக்கு டைம்னு ஒண்ணு இருக்கு. சும்மா எல்லா டைமும் கிட் பார்க்க முடியாது. ஏர்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு 5 o'clock ஒரு 6 o'clock எந்திரிச்சிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் டிராப் ஆஃப் யூரின் ஓகே விட்டுட்டு அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த டிராப் ஆஃப் யூரின் எடுத்து கிட் டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஓவர் மேம். நைட்ல அப்படிதான் மேம் பார்த்தேன் நான். ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகும். அந்த டைம்ல நீங்க பார்க்கறதான் வந்து ஓகே உங்களுக்கு எக்ஸாக்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். சில டைம் ஹெச்சிஜி அப்படிங்கிற ஹார்மோன் கன்சீவ் ஆனா மட்டும்தான் செக்ரீட் ஆகணும்னு கிடையாது. சம்டைம்ஸ் பாடியில் ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் சேஞ்சஸ் இருந்தா கூட செக்ரீட் ஆகும். அதனாலதான் டபுள் கன்ஃபார்ம் பண்றதுக்காக உங்களை வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. பீட்டா ஹெச்சிஜிங்கிற பிளட் டெஸ்ட் எடுக்கும் போது மோர் தென் 600, 700 அதாவது 500 இருக்கணும் வேல்யூஸ் மினிமம். அப்படி இருந்தா தான் வந்து அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் ஆகுது ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். 700 கிட்ட வரும்போது 4 வீக்ஸ் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூடா. ஓகே, ஸோ யா நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் போகலாம். யாராவது கொஸ்டின் ஹேண்ட் ரைஸ் பண்ணனாலும் நீங்க ஓகே, யாரோ பண்றாங்க. 1 minute. ஆயிஷா, ஓவர் டு யூ ஆயிஷா. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். மேம் எனக்கு வந்து மேரேஜ் ஆகி 1 year 4 months ஆகுது. ஓகே 1 year முன்னாடி எனக்கு அபார்ஷன் ஆச்சு. ஓகே ஹார்ட் பீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டேலேருந்து அந்த 3 monthsலேருந்து கழிச்சு வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ம் வரைக்கும் கன்சீவ் ஆகல. ம் இப்போ 2 months வந்து ஃபோலிக் ஆசிட் அண்ட் வந்து ப்ரோகெஸ்ட்ரான் லெவல் வந்து அதிகமாகிறதுக்காக டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. அவ்வளவுதான். இந்த 2 months வந்து டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். நேச்சுரலா கன்சீவ் ஆக முடியுமா? இல்ல ஏதாச்சும் டயட் பிளான்ஸ் எடுக்கணுமா? ஹைட் அண்ட் வெயிட் எவ்வளோ இருக்கீங்க? வெயிட் வந்து 57 இருக்கேன். ம் அண்ட் வந்து ஹைட் வந்து 5.1 இருப்பேன். மைல் ஒரு 6 to 7 கேஜிஸ் ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா? பீரியட் சைக்கிள் எப்படி ஓகே இருக்கு மேம். லாஸ்ட் 2-3 months? நார்மலா தான் இருக்கு. ஸ்டார்டிங்ல இருந்து பீரியட் சைக்கிள் எப்பவுமே நார்மலா தான் இருக்கு. ஓகே, ஒன்ஸ் ஃபார் யுவர் வெரிஃபிகேஷன். ஏன்னா இப்போ 1 year தான் ஆகுது அப்படிங்கும் போது நீங்க வேற எந்த ட்ரீட்மெண்ட்ஸும் போகலன்னா ஃபர்ஸ்ட் விட்டமின் டி, HbA1c, கொலஸ்ட்ரால் இந்த டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஏன்னா வந்து ஓகே சம்டைம்ஸ் மேம். வந்து நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தாலும் சுகர் லெவல்ஸ் அதிகமா இருந்தாலும் விட்டமின் டி ஒரு அயன் டெஃபிஷியன்சி இருந்தாலும் எக் வந்து ப்ராப்பரா க்ரோ ஆகி பர்ஸ்ட் ஆகாது. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா ஓகே மேம். விட்டமின் டிங்கிறது ஒரு இம்யூனிட்டிக்கு தேவையான லைக் இட்ஸ் அன் இம்யூனிட்டி ஹார்மோன். அது இல்லாமல் அது வந்து சாலிபிள் ஃபேட்ல சாலிபிள் ஆகி போயிடும். விட்டமின் டி எவ்வளோ சாப்பிட்டீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு சாலிபிள் ஆகிட்டு போயிடும். அப்போ வந்து விட்டமின் டி வந்து நீங்கள் வந்து கீப் ஆன் வந்து பாடியில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மஷ்ரூம் சாப்பிட்றது, ஒமேகா 3 ரிலேட்டடான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது லைக் அவகாடோஸ், ஃபிஷ் இந்த மாதிரிலாம் இன்வால்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த எக் வந்து growth வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதே மாதிரி CQ10 அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு. CQ10 ரொம்ப நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம் எக் எல்லாம் க்ரோ ஆகி ப்ராப்பரா பர்ஸ்ட் ஆகணும்னா. பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு உங்களை வந்து உங்க பாடியை வந்து ஒரு பிளட் டெஸ்ட்டுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா இதுக்கெல்லாம் பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்றீங்க, நல்லா ஹாஸ்பிட்டல் போயே பல வருஷம் ஆச்சு மேம், இதுக்கெல்லாம் இப்போ எடுக்க சொல்றீங்க, பிளட் டெஸ்ட்னாலே பயந்துக்கிறாங்க. ஆக்சுவலா வந்து நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பாடியில ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா வரட்டும்னு வச்சிட்டு இருக்கீங்க. அதை வந்து ஒரு
ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலா தெரியும் போது மட்டும்தான், அதாவது பயங்கரமா வெயிட் லாஸ் அதிகமாகுறேன், பயங்கரமா எனக்கு முடி கொடுத்தனா தான் போய் டாக்டர் போய் பாக்குறீங்களே தவிர, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பாடியில என்ன இருக்குங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியே ஆக மாட்டேங்கிறீங்க. மினிமம் 1 இயர் ஒன்ஸ் ஆகுது உங்க பாடியில என்ன இருக்கு, ஏதாவது கம்மியா இருக்கா, நம்ம ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணுமா, ஏஜ் அட்டன் பண்ணதோட சரி அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம விட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் வந்து அதை பத்தின ஃபீலிங்கே வருது, ஐயோ இப்பதான் பாக்குறோமே அப்படின்ட்டு. அப்படி இருக்காதீங்க விமென்ஸ். கண்டிப்பா வந்து நீங்க வந்து இயர்லி ஒன்ஸ் ஆவது ஒரு தடவையாவது பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்து எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. சோ அதே அட்வைஸ் தான் ஆயிஷா. ஃபர்ஸ்ட் ஒரு மேஜர் டெஸ்ட் என்னங்கிறத உங்களோட கோச் நானா இருந்தாலும் என்ன கேளுங்க, இல்ல வேற யாராவது இருந்தாலும் கேட்டுட்டு அந்த பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. அட்வைஸ் பண்ணுவாங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரெக்னன்சி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்க வெயிட் லாஸ் பண்ணல, பீரியட்ஸ் நார்மலா இருக்கு அப்படின்னா கூட ஃபெர்டிலிட்டி பிளான் பண்ணும்போது என்ன மாதிரி டயட் பிளான்ஸ் எடுத்துக்கணுங்கிறத அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணும்போது நேச்சுரல் பிரெக்னன்சிக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, ஓகே மேம், ஷியோர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லைக் ரம்யா பாலமுருகன். ரம்யா பாலமுருகன் உங்களை அலோவ் பண்றேன். மேம் குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். மேம் பிஃபோர் மேரேஜ் வந்து ஒரு 3 months பிசிஓடி சஃபர் பண்ணிட்டு இருந்தேன். ஆஃப்டர் மேரேஜ் இப்போ மேரேஜ் ஆகி 1.5 years ஆகுது. ஓகே, மேரேஜ் ஆகி ஒரு 5 months வரைக்கும் நல்லா ரெகுலர் பீரியடா இருந்துச்சு. ம் ஆஃப்டர் மறுபடியும் என்ன ஆச்சுன்னா அது மறுபடியும் பிசிஓடி ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் பிஃபோர் மேரேஜ் பிசிஓடி இருக்கும்போது நான் ஹெர்பா லைஃப் குள்ளார போயிருந்தேன். ஸோ எனக்கு அதுல நான் இன்டேக் பண்ணிட்டு இருந்தனால எனக்கு வெயிட் கெயின் கரெக்ட் ஆயிடுச்சு. பிசிஓடியும் ரெகுலர் ஆச்சு. ம் இப்போ ஆஃப்டர் மேரேஜும் நான் இப்போ ஒரு 2 months பிஃபோர் வந்து ஹெர்பால இருந்தேன். பட் ஆனா எனக்கு பிசிஓடி கியூர் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணப்ப பிசிஓடி கன்ஃபார்மா தான் இருக்குது. நீங்க ஃபர்ஸ்ட் டயட் பிளான் பண்ணிக்கோங்க, வெயிட் லாஸ் பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ம் அதான் எனக்கு கரெக்டான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களோட இன்ஸ்டா பேஜ் பார்த்து நான் பண்றேன். ஷூர் ஷூர். ஓகே, இப்போ வெயிட் அண்ட் ஹைட் எவ்வளவு இருக்கீங்க? வெயிட் வந்து 68.6 இருக்கிறேன். ம் வெயிட் ஹைட் வந்து 150 சென்டிமீட்டர் அவ்வளோ. 150 அப்படின்னா கூட நீங்க 50 கேஜிஸ் தான் இருக்கணும். அதான் உங்க ஐடியல். ஓகேங்களா? அண்ட் இன்னொரு ஆமா. விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஜிம் போனாலோ இல்ல வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னாலோ பிசிஓடி ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னா அப்படி கிடையாது கான்செப்ட். ம். ஓகேங்களா? இப்ப ஜிம் போறீங்க அப்படின்னா கூட ஃபேட் லாஸ் தான் நடக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ம். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரே வழி குளுக்கோஹான்ங்கிற ஹார்மோனை ட்ரிகர் பண்ணும். குளுக்கோஹான் எப்போ ட்ரிகர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லோ கார்ப் டயட்டிங் அதே மாதிரி இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணும்போது ட்ரிகர் ஆகும். அது நம்ம டயட் மூலியமா தான் அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜிம் போறப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் ஆகாது, மசில் லாஸ் ஆகும், வெயிட் குறையும், மசில் லாஸ் நடக்கும். ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க வந்து டயட் அடாப்ட் பண்ணி தான் பண்ணணும். இப்போ வந்து லைக் ஐம் நாட் பிளேமிங் ஹெர்பா லைஃப், அப்படி பிளேம் பண்றோம், அதர் ப்ராடக்ட்ஸ் பிளேம் பண்றோம், அப்படி கிடையாது கான்செப்ட். நீங்க ஒரு விஷயத்துக்காக நோக்கி போயிருப்பீங்க, அவங்க அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. பட் ரேதர் than தட் ஆமா. நீங்க வந்து ஹெர்பா லைஃப் எடுக்கிறத தாண்டி அந்த ஹெர்பா லைஃப் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னென்ன ஃபுட் சாப்பிட்டீங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரோட்டீன் ப்ராப்பரா சாப்பிடணும், மினரல்ஸ் கரெக்டா எடுத்துக்கணும், விட்டமின்ஸ் எடுத்துக்கணும். எல்லாமே ஒரு ப்ராடக்ட்ல மட்டுமே கிடைச்சிடாது. இப்ப நானே வந்து உங்களுக்கு ஏதோ விட்டமின் டி ஆமா. இருக்குன்னு ஒரு சப்ளிமெண்ட் பிரிஸ்கிரைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. விட்டமின் டிக்கு சப்ளிமெண்ட் எடுத்துக்கோங்க ரம்யா அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா அந்த விட்டமின் டி சப்ளிமெண்ட் மட்டுமே ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அது மேபி ஒரு ஒரு 100%ல அது ஒரு 10% ஹெல்ப் பண்ணலாம். ரிமைனிங் 80% நீங்க மஷ்ரூம்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும், ஃபிஷ் சாப்பிடணும், ஒரு சில சீட் சீசனிங் எல்லாம் பண்ணணும், மினரல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் பாடி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஒன்றும் ஓகே. ப்ராப்ளம் கிடையாது. நீங்க என்ன ரீச் பண்ணுங்க. உங்களோட ரிப்போர்ட்ஸ் ஏதாவது எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கண்ட்ரோல் பண்ற டைம்லயே நீங்க வெயிட் லாஸையும் பண்ணிக்கலாம். அதே டைம் பேரலா வந்து உங்களோட பிசிஓடி ரெகுலேட் பண்ணிக்க முடியும். ஸோ நேச்சுரல் பிரெக்னன்சி ஓகே. பிளான் யாராவது நீங்க பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க பீரியட்ஸ் நார்மலா இருக்கான்னு பாருங்க. இல்லையா அதை ஃபர்ஸ்ட் நார்மலைஸ் பண்ணணும். அதுதான் ப்ரியாரிட்டியா இருக்கணும். அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களோட